தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிற ஜிஎஸ்டி என்கிற சரக்கு மற்றும் சேவை வரி என்பது சீரில்லாத வரியாகவும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை சீரழிக்கக்கூடிய வழிப்பறியாகவும் இருக்கிறது என்பதை மக்கள் மன்றத்திலே எடுத்துரைத்து மத்திய அரசாங்கத்தின் தொடர் மக்கள் விரோத போக்கை கண்டிக்கும் விதமாகவும் இனியும் இந்த மக்கள் விரோத போக்கு மத்திய அரசால் தொடருமானால் இந்திய நாடு மிகப்பெரிய ஒரு மக்கள் புரட்சியை சந்திப்பதை யாராலும் தடுத்து அணை போட முடியாது என்கிற ஒரு அவலத்தை எடுத்துரைக்கவே இந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக மத்தியிலே பாஜகவுடைய ஆட்சி துவங்கியதிலிருந்து தொடர்ச்சியாக சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவும் அடித்தட்டு மக்களுக்கு எதிராகவும் பல்வேறு திட்டங்களை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தது. எந்த திட்டங்களை நாம் எதிர்த்தாலும் அந்த திட்டங்கள் குறித்து மக்களிடமிருந்து வருகிற எந்த ஒரு கண்டன அலைகளையும் கண்டுகொள்ளாத கபோதிகளாகத்தான் மத்திய அரசாங்கம் இருந்து வருகிறது. எருமை மாட்டின் மீது மழை பொழிந்தால் எப்படி எந்த விதமான மாற்றங்கள் இருக்காதோ அதே மாதிரியான ஒரு நிலையை மத்திய அரசாங்கம் கடந்த காலங்களிலே தொடர்ச்சியாக செய்து வருவதை பார்க்கிறோம். இதை இந்தியாவிலே வாழக்கூடிய மக்கள் மிக தெளிவாக புரிந்திருக்கிறார்கள். பேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற சமூக தளங்களிலே நரேந்திர மோடியை பற்றியும் அவர் எந்த லட்சணத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்கிற சூழல்களை பற்றியும் சுருக்கமாக போடுவார்கள். அவர் எப்பொழுதெல்லாம் வெளிநாட்டிற்கு புறப்பட தொடங்குகிறாரோ அல்லது வெளிநாட்டில் இருக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் இந்தியாவில் ஏதோ ஒரு பேராதிபத்து வரப்போகுது என்பதை புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஒண்ணு அவர் வெளிநாட்டில் இருக்கும்போது நடக்கும், அல்லது இங்க 10 வச்சுட்டு கிளம்பிடுவாரு. அதற்கு பிறகு அது மிகப்பெரிய பிரளயமாக உலகெங்கிலும் பேசப்பட்டு இவர் இருக்கிற நாட்டுல 4 பேர் காரி துப்பி போடா உங்க நாட்டுக்குன்னு சொல்ற வரைக்கும் அங்க இருப்பார். பிறகு இந்தியாவுல நுழைந்து ஏதோ பக்கத்து நாட்டுக்காரவனுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி வந்து நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், வறுமைக்கு எதிராக யுத்தம் செய்யணும் பேசிட்டு போயிடுவார் பழையபடி. அப்ப இது மாதிரி தான் எல்லா சூழ்நிலைகளும் அவர் நடந்து கொண்டார். கடந்த கட்டங்கள் எல்லாம் ஒரு மாட்டிறைச்சியை சாப்பிட்டான் என்று ஒரு வதந்தியை பரப்பி வீடு புகுந்து முகமது அஹ்லாக் என்பவர் படுகொலை செய்யப்படுகிறார். இந்த நாட்டினுடைய ஒரு ராணுவ வீரனுடைய ஒரு தந்தை ஒரு அவப்பழி சுமத்தப்பட்டு இந்துத்துவ குண்டர்களால் கொலை செய்யப்படுகிறார். ஊரே திரண்டு போய் இந்த கொலைவெறி தாக்குதலை நடத்துகிறது. அவருடைய மகள்களையும் மகன்களையும் தாக்குதல் நடத்துகிறார்கள். குத்துயிரும் கொலையுருமாக ஆக்கிவிடுகிறார்கள். இது மாதிரியான ஒரு நிலையை ஏற்பட்டு இந்தியா முழுவதும் ஆர்ப்பாட்ட கனலாக வெடித்தெறிகிற நேரத்தில் வெளிநாட்டில் இருக்கிறார். அப்ப தெரியுமில்ல, அங்க இருந்தா ஒண்ணு நடக்கணும் அல்லது நடத்திட்டு போகணும். அதுக்கப்புறம் 2-3 நாள் கழிச்சு இத பத்தி எந்த விதமான கவலையும் தெரிவிக்காமல் கண்டனத்தையும் வெளிப்படுத்தாமல் எதுவுமே நடக்காத மாதிரி கண்டுகொள்ளாமல் இருந்ததை பார்க்கிறோம். இது முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு தான் இந்த பிரச்சனையா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. நாட்டுல எல்லாரும் நடுத்தருல வந்து நின்னாலும் அதை பற்றி கவலைப்படாத ஒரு நாடோடிதான் நரேந்திர மோடி. ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு அறிவிச்சார். 500, 1000 இனிமேல் செல்லாது அப்படின்னார்ல, நிர்மூலமாக்கினார்ல. இந்தியாவில் உள்ள 50 பேரையும் 12 மணிக்கு மேல என்னடா பண்றதுன்னு திணறினாங்க ஒருத்தனும்.
கையில வச்சுக்கிறதா யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறதுன்னு தேடினாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு எல்லாரும் வங்கி வாசல்ல போய் நின்று அந்த இருக்கிற பணத்தை அடைக்க, இருக்கிற பணத்தை எடுக்க, அது மாதிரியான நெருக்கடியில ஆளாகி 55-60 பேர் இது போன்ற நெரிசல்களை செத்து மடிந்தார்கள். யாரை பற்றியாவது கவலைப்பட்டார்களா? மீண்டும் வந்தார். அப்ப ஜப்பானுக்கு போனார், மீண்டும் வந்தார். அதை பத்தி ஏதாவது வாய் திறந்தாரா? அனுதாபம் தெரிவிச்சாரா? இல்ல. ஆனா ஏதாவது ஒரு நடிகை உட்கார்ந்தான் வைங்க, வாய்கினி பேசிக்கிட்டு இருப்பார், நேரத்தை ஒதுக்குவார். ஏதாவது ஒரு நடிகை, ஆபாச கவர்ச்சி நடிகைக்கு உடம்பு சரியில்லைன்னா ரொம்ப கவலையை வெளிப்படுத்துவார். ஆனா நாட்டுல சராசரி பிற்படுத்தப்பட்ட நிலையில் உள்ள மக்களும், ஏழை மக்களாக வாழக்கூடியவர்களும், அடித்தட்டு நிலையில் இருக்கக்கூடியவர்களும் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட ஏன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டார். அவ்வளவு அக்கறையற்ற ஒரு பிரதமர் தான் இந்த நாட்டின் பிரதமராக இருக்கிறார். அதே மாதிரி இங்கே காவிரியில் இருந்து தண்ணி தர மறுக்கிறோம். இது இன்னைக்கு நேற்று நடக்கிற பிரச்சனை இல்ல, 100 ஆண்டுகளாக நடக்கிற பிரச்சனை. இதற்கென்று 1008 வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 60-70 பெரிய பெரிய கலவரங்களும் வெடித்திருக்கிறது. அதே மாதிரி காவிரியில் இருந்து தண்ணீரை திறந்து விட்ட பொழுது ஒரு கலவரம் வெடித்தது. அப்பவும் எப்படியார் வெளிநாட்டில் இருந்தார், எதை பத்தியுமே பேசல. சரி, இந்தியாவுக்கு வந்தார்ல, தமிழகத்தினுடைய அன்றைய நேரத்தில் உள்ள முக்கிய அமைச்சர்கள், முதலமைச்சர் எல்லாம் போய் சந்திக்கிறதுக்காக நேரத்தை கேட்கிற பொழுது நேரம் கொடுக்கல, சந்திக்க மறுத்துட்டார், நேரம் இல்லைன்னு. இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில அவருக்கு பினாமியா தமிழ்நாட்டில் 4 பேர் இருப்பாங்க இல்ல, பாஜகவுக்குன்னு 4 பேர் இங்க பேசுவாங்க இல்ல, இங்கிருந்து சொன்னார்கள் அது காவிரி குறித்து மத்திய அரசாங்கம் தலையிடும் அப்படின்னாங்க. பரவாயில்ல, பிரச்சனையை தீர்த்துருவாங்க போல இருக்குதுன்னு நினைச்சா, எப்பொழுது தலையிடும் என்றால் அந்த பிரச்சனை அதுவாகவே முடிவடைகிற சூழ்நிலை வருகிற பொழுது நாங்களே கையில் எடுப்போம்னார்கள். செத்ததுக்கு பிறகு எதுக்குடா நிவாரணம், எல்லாம் முடிவடைஞ்சுமா அப்புறம் வருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பதில் கொடுத்தார்கள். இங்கிருந்து விவசாயிகள் தங்களுடைய கடன்களை எல்லாம் தள்ளுபடி பண்ணணும், நாங்க ரொம்ப நெருக்கடியில மாட்டிக்கிட்டோம், விளைச்சலுக்காகத்தான் கடன் வாங்கணும், மழையும் இல்ல, அது மாதிரியான விளைச்சலும் இல்ல, எதிர்பார்த்த சாகுபடி கிடைக்கல, அதனால எங்க கடனை தள்ளுபடி பண்ணுங்கன்னு கேட்டாங்க. அதே மாதிரி எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உற்பத்தியில கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்துல கொஞ்சம் அதிகப்படுத்தித்தாங்கன்னு கேட்டாங்க. அதனாலேயே தொடர்ச்சியாக பல விவசாயிகள் தற்கொலை செய்து மரணிக்கிறார்கள் என்ற கவலையை வெளிப்படுத்துவதற்கு டெல்லிக்கு போறாங்க. பல வகையான போராட்டம் பண்றாங்க. வேப்படியார் அப்ப வெளிநாட்டு இருக்கிறார், வரட்டும், அவர் வீட்டு வாசல் முன்னாடி நடத்துவோம், ஜந்தர் மந்தர்ங்கிற பகுதியில் நடத்துறாங்க. அதான் பிரதமர் போகிற முக்கியமான அந்த அலுவலகத்தின் பாதை. நம்ம கண்ணு முன்னாடி பார்த்து இவ்வளவு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களேன்னு சொல்லி ஏதாவது அக்கறை செலுத்துவாரே என்று நினைச்சு தப்பா நினைச்சிட்டு போய் இந்த விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க. விவசாயிகள் ரொம்ப கிரிமினலா யோசிக்கிறவங்க எல்லாம் கிடையாது, ரொம்ப அப்ராணி மக்கள், சூதுவாதி இல்லாத மக்கள், ரொம்ப இந்த மாதிரியான நாட்டுல எங்க அடிச்சா எங்க வலிக்கும் தெரியாது. அப்ப இவர்கள் போய் என்ன பண்றாங்க, எப்படி எல்லாம் போராட்டம் பண்ணலாம், தன்னுடைய நிலைமையை சொல்றதுக்கு எளிய திங்கிற மாதிரி போராட்டம் பண்றாங்க. அப்போ அவருக்கு புரியல, எவனோ சொல்லிட்டான் போல இருக்குது, அவருக்கு பொம்பளைகளை பாக்குறதுக்கு தான் டைம் இருக்குது, உங்களை பாக்குறதுலாம் டைம் இல்ல, பொம்பளையாவே மாறுங்க டைம் போல. 50 பேர் புடவை கட்டிட்டு போராட்டம் பண்ணாங்க, கேட்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, நிர்வாணிகளா போராட்டம் பண்ணாங்க. அவ்வளவு பேர் அம்மனமா நின்று, என்னடா நாட்டில் இப்படி நடுத்தர நிர்வாணமாக்கி நிப்பாட்டி நிர்மூலமாக்கிட்டீங்களா 4 பேர் கேட்கணும்ல. அது மாதிரி எச்சரிக்கை விடுக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வரணுமே, அப்பொழுதாவது இந்த பிரதமர் சரி சாய்ப்பாரு நினைச்சு செய்தார்கள். அதையும் கேட்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அவங்கள்ட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி அவனுக்கு நல்ல புத்தியே கிடைக்காதுங்க, அவனுக்குன்னு சுயமான புத்தி இருந்தா உங்களை என்னன்னு பேசியிருப்பாரு, உங்களுடைய கவலைகளை எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சிருப்பாரு, அவனுக்கு சுயமாவே கிடையாது, உங்க சரக்கு இல்லாத களி பண்ணுங்க அவன் இப்படி எவ்வளவு கிளப்பிட்டாங்க போல மக்கள். அதனால என்ன பண்ணாங்கன்னா அவ்வளவு பேர் அங்க பிரதட்சணை பண்றாங்க. இந்துக்கள்ல அங்க பிரதட்சணைனா உடம்ப சுத்துறது, இப்படி உருண்டு போறது. 50 பேர் படுத்துக்கிட்டு ஆண்டவா நரேந்திர மோடிக்கு நல்ல புத்தி கொடு இப்படி உருண்டாங்க. அதாவது நம்மளை பார்க்கட்டும், ஏன்னா அவங்க வெகுளியா இருக்கிறாங்க, வேற எப்படி செய்யணும் உங்களுக்கு தெரியல.
4 விமான நிலையத்துக்கு முன்னாடி இருந்து இந்த போராட்டம் நடத்தி இருந்தா பிரச்சனை முடிவுக்கு வரும்னு கூட உங்களுக்கு தெரியல. அல்லது 2 பஸ்ஸை கொளுத்தி விட்டாலும் பஞ்சாயத்து முடிச்சிடும் கூட போராட்டக்காரர்கள் செய்யறது கூட அவங்களுக்கு தெரியல போல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் சுமூகமா போவோம், ஒரு 2 விமான நிலையத்தை முற்றுகை பண்ணான்னு. இப்ப திருச்சி இருக்கு, சென்னை இருக்கு, அப்படியே வாசல்ல போய் உட்கார்ந்துட்டாங்க. எவனும் வெளிநாட்டுக்கு போக மாட்டான், வர மாட்டான், பிளைட் வராது போகாது. எங்க அமெரிக்காவுடைய பிளைட் நின்று போயிடும், ஜெர்மனியுடைய பிளைட் நின்று போயிடும், அரபுலக தேசத்துக்கு போற பிளைட் நின்று போயிடும். எல்லாமே நின்று ஏன்டா நினைச்சுன்னு அங்கிருந்து இங்க சிவட்டில் அடிப்பாங்க. உடனே விசாரிக்கலாம்ல. இதுதான் நல்ல தீர்வு கூட உங்களுக்கு தெரியல. விமான நிலையத்திற்கு சென்று வருகிற அந்த சென்னையிலிருந்து விமான நிலையத்துக்கு செல்கிற அந்த ஜெமினி பிரிட்ஜ் இருக்கு பாருங்க, அங்க ஒரு போராட்டம் பண்ணாங்க. இந்த திருமுருகன் காந்திங்கிற அந்த குரூப்பெல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணோன்னு என்ன ஆயிடுச்சு, அதிகமான போக்குவரத்து இடங்கள் ஏற்பட்டு 4-5 விமானம் பிளாக் ஆயிடுச்சு. லேட் 1 மணி நேரம் 2 மணி நேரம். 4-5 விமானம் லேட் ஆச்சுன்னா, அந்த பாதை பிளாக் ஆயிடுச்சுன்னா சர்வதேச அளவுலையும் பாதிக்கும். இங்கிருந்து இலங்கைக்கு போற கனெக்டிங் பிளைட் இருக்குல்ல, இலங்கையில விட்டு இலங்கையிலிருந்து சவுதிக்கு ஒரு பிளைட் போகும், ஜோர்டானுக்கு ஒரு பிளைட் போகும், குவைத்துக்கு ஒரு பிளைட் போகும், அபுதாபிக்கு ஒரு பிளைட் போகும், கத்தாருக்கு ஒரு பிளைட் போகும், பஹ்ரைனுக்கு ஒரு பிளைட் போகும், மலேசியாவுக்கு கூட ஒண்ணு போகும். அவ்வளவு பேரையும் லாக் பண்ணிருக்கு. இப்ப சென்னை பிளைட் இது போனாலும் பிரிச்சு விட முடியும், பேசஞ்சர்களை பயணிகளை பிரிச்சு விட முடியாட்டி அப்படி நிக்கும். உலகம் ஃபுல்லா பாதிக்கும்ல. பயங்கரமான போராட்டம் ஆயிருச்சு, எல்லாரும் கொந்தளிச்சாங்க. அது மாதிரி இந்த விவசாயிகள் பண்ண தெரியல, உருண்டாங்க. ஆண்டவா நல்ல புத்தி கொடுறாங்க, கேட்கல. டெல்லியில போய் அதுக்கப்புறம் பார்த்தாங்க, இந்த நாய்க்கு முன்னாடி போராட்டம் பண்றது மக்கள், இந்த நாய்க்கு முன்னாடி போராட்டம் பண்றதுக்கு விஷத்தை வாங்கி குடிக்கலான்னு போல விஷம் குடிக்கிற போராட்டம் ஆரம்பிச்சாங்க, மூத்திரம் குடிக்கிற போராட்டம் குடிச்சாங்க. அவ்வளவு தன்னுடைய அவலத்தை வெளிப்படுத்தியும் கூட எந்த விதமான அசைவுகளும் ஆட்டமும் கொடுக்காத அரசு தான், இடிச்ச புலி மாதிரி இருக்கிறவங்க தான் இன்னைக்கு மத்திய அரசு. அப்ப இன்னைக்கு ஜிஎஸ்டி வரி எல்லாம் சொல்லி என்ன புண்ணியம் நீங்க நினைக்கலாம், அது என்ன புண்ணியம் கடைசியில சொல்ல வர. அதே மாதிரி இப்ப இந்த ஜிஎஸ்டி வரின்னு போட்டிருக்காங்கல்ல, இது எதுக்காக வேண்டி போட்டாங்க, இது சரியான திட்டம் தானா, நம்ம நாட்டில் இது நல்லபடியாக முன்னேற்றத்தை ஏற்படுத்துமா, அடித்தட்டு மக்களுக்கு கை கொடுக்குமா, கை விரிக்குமா அப்படிங்கிற விவாதத்துக்கு வருகிற பொழுது, இந்த ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் எதுக்காக போட்டார்கள் அப்படின்னா, ஒரு நாடு ஒரு சட்டம் அப்படிங்கிறது மாதிரி எல்லா பொருட்களையுமே, அந்த சரக்கையும் அதை கொண்டு போய் சேர்க்கிற சேவைக்காக வேண்டி ஒரு 17 வகையான வரி இருக்குது. அந்த 17 வகையான வரிய 17 வகையா கட்டுறதுக்கு பதிலா ஒரே வரியாக ஆக்குறோம். நாடு முழுவதும் ஒரே வரி திட்டம். இது சர்வதேச அளவுல இருக்குது, ஜப்பான்ல இருக்குது, சைனாவுல இருக்குது, எல்லா நாடுகளிலும் இருக்கிற ஒரு திட்டமாகத்தான் நாங்க இந்த ஜிஎஸ்டி வரியை அமுல்படுத்துறோம்னு சொல்லி மத்திய அரசாங்கம் சொன்னாங்க. இதை வச்சு என்ன சொல்றாங்க, அச்சேதின் ஆகையான்னு புதிய இந்தியா பிறந்துருச்சு அப்படின்னாங்க. எப்ப இதை அறிவிச்ச உடனே. ஆனா இவங்களுடைய கொள்கை பிரகாரம், இந்த பாஜகவினுடைய கொள்கை பிரகாரம் ஜிஎஸ்டி வரி என்பது மக்களை வாழ வைப்பதா அல்லது மாள வைப்பதா, அழிக்கிறதா என்று கேட்டால் மக்களை அழிச்சு நாசமாக்கும் என்பதுதான் பாஜகவுடைய கொள்கை. ஏற்கனவே இதே நரேந்திர மோடி குஜராத்தினுடைய முதல்வராக இருக்கும்போது அப்ப காங்கிரஸ் அரசாங்கம் சொல்லிச்சு, நாங்க ஜிஎஸ்டி வரியை அமுல்படுத்த போறோம். இப்ப ஜப்பான்ல சைனால எல்லாம் ஒரு 7% வரி இருக்கு, அது மாதிரி ஒரு 7%, ஒரு 8% ஜிஎஸ்டி வரியை நாங்க அமுலாக்க பண்ண போறோம்னு சொன்னாங்க. அப்படி சொன்ன பொழுது மிகப்பெரிய அளவுல கொதிச்சு கொப்பளித்து, குஜராத்ல இருந்து தான் இந்தியாவில் அதிகமான ஊர்களுக்கு துணிமணி ஜவுளி எல்லாம் சப்ளை ஆகுது, அதனால பெரிய பாதிப்பு வந்துடும் சொல்லி நரேந்திர மோடி அப்ப அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறாரு, இந்த சட்டத்தை நான் எதிர்ப்பேன், இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் குஜராத் என்கிற மாநிலத்தில் மட்டும் ஒவ்வொரு மாநிலமும் இந்த ஜிஎஸ்டி வரியினால் கடுமையான பாதிப்பு உள்ளாவார்கள். அதுல குஜராத் என்கிற மாநிலம் மட்டும் 14,000 கோடி மாதம் நட்டப்படுவார்கள். மாசத்துக்கு 14,000 கோடி நஷ்டம்னா இந்த மாநிலம் என்ன வருது, ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். எந்த அளவிற்கு என்றால், இந்த சட்டத்தை மத்திய அரசாங்கம் பிறப்பிக்கிறதா இருந்தால்
இந்த சட்டம் ஜிஎஸ்டி வரி என்று நாடு முழுவதும் நீங்கள் அமுல்படுத்துவதாக இருந்தால் என்னை சாவடித்து என் பிணத்தின் மீதுதான் நீங்க அதை அமல்படுத்தணும். இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க, அமல்படுத்திட்டாங்க. அப்ப மோடி ஒரு செத்த பிணம் இவங்க அறிவிச்சுட்டாங்க. இப்ப பிணத்துக்கு மேலதான் அறிவிச்சிருக்காங்க. இப்ப என்ன குணமாக்கிட்டு தான் அறிவிக்கணும்னு சொன்னது மோடி. இப்ப புதிய இந்தியா பிறந்துருச்சுன்னு அருண்ஜேட்லி அறிவிக்கிறாருன்னா யார குணமாக்கி இருக்கிறாங்க, மோடிய. சரி, அப்ப இதை அறிவிச்சிருக்கிறார்கள். அப்ப இவர்களுக்கே தெல்ல தெளிவா தெரியும் இந்த ஜிஎஸ்டி வரி என்றால் மக்களை பயங்கரமா பாதிக்கும், எந்த உற்பத்தியும் பாதிக்கும், எந்த இடத்துலயும் பொருள் சப்ளை ஆகாது, யாரும் எந்த மாதிரியான பொருளை ஏற்றுமதி இறக்குமதி பண்ண முடியாது, ரொம்ப லாக் ஆயிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு கூட எந்த விதமான கவலையும் இல்லாம மக்களுடைய சிரமத்தை உணராமல் இவர்கள் விதித்திருக்கிறார்கள். எது மாதிரி எல்லாத்திலையும் 20-22% வரி, 12% 20-22% வரியை போட்டு உழுக்கிறான். ஒரு கடலை மிட்டாய்க்கு வரி போட்டிருக்கான். 100 ரூபாய்க்கு கடலை மிட்டாய் வாங்கணும்னா இப்ப அதுக்கு 118 ரூபாய் கொடுக்கணும். அதுக்கு 18% வரி, எல்லாத்திலையும் வரி. இப்போ தங்க நகை வாங்குறான்னு வைங்க, அவனுக்கு ஒரு 3% வரி போடுறான். சரி, தங்கத்துக்கு ஒண்ணு போடுறான்னு வைங்க, இருக்கட்டும். இவனுடைய நாட்டுல நம்மளால வாழ முடியலன்னு சொல்லி பொருளாதாரமெல்லாம் இழந்துட்டு இருக்கிற தங்கத்தை போய் விற்கிறான்னு வைங்க. ஒருத்தன் பழைய தங்கத்தை விற்று காசு வாங்கி சோறு திங்கி நினைக்கிறான்னு வைங்க, அந்த நிலைக்கு ஆளாவல கூடி விரைவில். அப்ப போனான்னு வைங்க, பழைய நங்கிய வாங்குறதுக்கு 3% வரி பிடிப்பான். யாரையும் விட மாட்டான், எல்லாருக்கும் வரி வச்சிருக்கான். வழிப்பறி மாதிரி ஒருத்தனையும் விடக்கூடாதுல்ல, அது மாதிரி வச்சுட்டான். இதுல மேல்தட்டு மக்களுக்கு எல்லாம் பெரிய பாதிப்பு வராது. பிஸ்ஸா பர்கர் இது மாதிரி சாப்பிட்டாங்கன்னா 5% வரி. அப்ப குறைந்த வரியின் உடனே ஏற்றுமதி இறக்குமதி கூட நடக்கும். வெளிநாட்டு ஜாமான்கள் என்ன செய்வாங்க, இவனுக்கு இவனை அடிமையாக்கி வெளிநாட்டுல கையெழுத்து போட்டிருக்காங்க இல்ல, அவன் என்ன செய்வான், பன்னு பிஸ்ஸா பர்கர் அதை சப்ளை பண்ணிக்கிட்டே கிடப்பான். அதை எல்லாரும் வாங்கி திங்கிறதுக்கு 5% வரி, 100க்கு 5 ரூபாய் கட்டினா போதும். இதே சோறு திங்க போனோம் வைங்க, ஹோட்டல்ல இப்ப ஒரு 20 பேர் சேர்ந்து ஒரு சாப்பாடு சாப்பிட போறாங்க, ஒரு 5000 ரூபாய் பில் வாங்குச்சுன்னா 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரி கட்டணும், 20%, 6000 ரூபாய் பில் எழுதுவோம். இது மாதிரி அனைத்துலயுமே வரியை போட்டு, அரிசியில வரி, பருப்புல வரி, வெங்காயத்தை எல்லா பொருட்களையுமே வரியை போட்டு மக்களை போட்டு திணிச்சுக்கிட்டு இருக்கிறான். இதனுடைய நிலைமை எங்க போய் நிக்குதுன்னா, காசு சம்பாதிக்கிறத மட்டுமே குறிக்கோளாக கொண்டு மத்திய அரசாங்கம் எப்படி தலையிட்டு இருக்குதுன்னு சொன்னா, எதுல அதிகமான பொருளை மக்கள் வாங்குவார்களோ அதுல அதிக வரியை போட்டணும். எந்த பொருளை அதிகமா மக்கள் வாங்கி பயன்படுத்துவார்களோ அது எவ்வளவு அத்தியாவசியமா இருந்தாலும் சரி, அதுல தான் நம்ம காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எந்த விதமான ஒரு கருணையும் காட்டாம அந்த மக்கள் மீது கொண்ட வரி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உடல் ஊனமுற்றவர்கள் இருப்பாங்க நம்ம நாட்டுல, அவர்களுக்குன்னு சில பொருள் இருக்கும்ல, தள்ளுவண்டி சக்கரம் அதெல்லாம் இருக்குல்ல, அந்த பொருளுக்கு வரி வச்சுட்டான். இந்த உடல் ஊனமற்றவனுக்கு இலவசமாக இது போன்ற உபகரணங்களை கொடுக்க வேண்டிய அரசாங்கம் அதை விலைக்கு வாங்கணும்னு வந்தாலும் கூட அதுக்கு வரி வைக்கிறான். தள்ளாத முதியோர்கள் எழுந்து நடக்க முடியாதுல்ல, அவர்களுக்கு தள்ளுவண்டி வேணும்ல சக்கரம், அந்த வண்டி வாங்குறதுக்கு இப்ப வரி கட்டி ஆகணும். அப்படி எல்லா தரப்பு மக்களும் இவனுடைய ஆட்சியை நினைச்சு கண்ணீர் வடிக்கணும், கதறணும். அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படுத்தி நம்ம நாட்டினுடைய எல்லா பெண்களுடைய நிலை ஒரு பூ பெய்த பிறகு, பருவம் அடைவதற்கு பிறகு மாதாந்திர அவர்களுடைய இயற்கை தேவையாக அந்த ஒரு மாதவிலக்கினுடைய நேரத்துல ஒரு துணியையோ மற்ற பொருளையோ வைத்து அதை தவிர்த்து சுத்தம் செய்வதை விட இந்த சானிட்டரி நாப்கின் சொல்லி விற்பனைக்கு விடுறாங்கல்ல பல வகையில, அந்த பொருளைத்தான் வாங்கி சுத்தம் செய்து தன்னுடைய அன்றாட புழக்கத்திற்கு வசதி அது. ஆனா அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியில வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம நாட்டுல கிட்டத்தட்ட 78% பெண்கள் ரொம்ப பரம ஏழைகளா இருப்பாங்கல்ல. ஒரு டிரெஸ் தான் இருக்கு, மாற்று துணி இல்ல, வீட்டுல கழிப்பறை இல்ல, வீடே இல்ல, பிளாட்பார்ம் தான் வீடு. இந்த மாதிரி இருக்கிற பரம ஏழைகளாக இருப்பவர்களை தவிர மற்ற எல்லா தரப்பு பெண்களுமே இந்த மாதிரியான பொருளை வாங்க வேண்டி இருக்கிறது. கரெக்டா அதுல பார்த்து 12% வரி வச்சுட்டான். அதாவது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாசமும் இவன் போட்டிருக்கிற இந்த சர்வாதிகார ஆட்சியை நினைத்து சாவுங்கடா இப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சிருக்கான் சட்டம். அப்ப இவ்வளவு வரியை போட்டு நம்மளை திணிச்சு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்களே, இவ்வளவு அடித்தட்டு மக்களை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி மக்கள் கொந்தளிச்சு கிடைக்கிறவனை எல்லாம் போய் கேள்வி கேட்கணும்ல. பத்திரிகையாளர்களுக்கு யாரு கிடைக்க மாட்டாங்க, பிரதமர் கிடைக்கவே மாட்டார், அவர் பாட்டு சட்டமாயிட்டு வெளிநாடு போயிடுவார்.
கிடைக்கவே மாட்டார். லோக்கல்ல அங்கங்க சில அமைச்சர்கள் வருவாங்க, அவனாவது என்ன செய்யணும், ஜிஎஸ்டி வரி வந்தால் நம் நாட்டுக்கு அது நல்லது இது நல்லதுன்னு ஒரு வாத பிரதிவாதம் பேசுறது தயாரா இருக்கணும். எவனாவது பேச முடியுதா, ஓட விட்டு அடிக்கிற மாதிரி இருக்கிறாங்க கோபம். அதுல சமீபத்துல ஒரு பெண் அமைச்சர் நிர்மலாங்கிற பொம்பளைட்டு விசாரிக்கிறாங்க, நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி ஜிஎஸ்டி வரியை போட்டிருக்கிறாங்களே, இனிமேல் நாங்க போய் ஹோட்டல்ல சாப்பிட முடியுமா, வெளியே ஹோட்டல்ல சாப்பிட்டா வரி வச்சிருக்கிறீங்களே நாங்க எப்படி சாப்பிட முடியும்னு கேட்டிருக்கிறாங்க. அந்த அம்மா வேகமா ஹோட்டல்ல சாப்பிடாட்டி வீட்டுல சாப்பிட்டு இருக்குது. அவங்க திருப்பி கேட்டா, வீட்டுல களிமண்ணையா சாப்பிட்டு இருக்கிறோம், வீட்லயே அரிசி பருப்பு தானே வாங்கி சாப்பிடுறோம், அதை நம்ம ஒப்ப விட்டு சொத்தா அதுக்கு வரி கட்டி தானே அதுக்கு ஜிஎஸ்டி போட்டிருக்கீங்களா, பதில காணும். இதுக்கு மேல பேசக்கூடாது. தெரியாது என்னடா இந்த நாட்டுல முன்னேற்றம் பண்ண போறீங்கன்னா தெரியாது. சரி, ஜிஎஸ்டி வரியை எல்லா நாட்டிலையும் வச்சிருக்காங்கல்ல, எவ்வளவு வச்சிருக்காங்க, எல்லா 17 வகையான வரின்னு சொல்லி லொட்டு லோசுக்கும் வச்சிருக்கிறியே, அந்த 17 வகையான வரிக்கும் சேர்த்து நீ 12ல இருந்து 20ல இருந்து 28ல இருந்து 30% வரைக்கும் வரி வைக்கிறியே, எல்லா நாட்டிலையும் அவ்வளவு வச்சிருக்கானா? ஒரு 7% வரி அல்லது ஒரு 6% வரி அல்லது 3% வரி, அது இருந்தா ஓகே. நமக்கு சேவை அந்த கூட்ஸ் வரதுக்கு சர்வீஸ் டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கு, கொடுத்துக்கலாம். ஆனா 15%, 20%, 25% சொன்னா இது சக்சஸா போகுமா? நாடு முழுவதும் எப்படி சிரமப்படுவான் இப்ப தெரியாது. இந்த சூழ்நிலை ரூபாய் நோட்டு தடை செய்யும் பொழுது கூட முழுசா பண்ணல, அம்புட்டி தடை பண்ணி இருந்தா அன்னைக்கே காலி ஆயிருப்பான். மத்திய அரசாங்கம் அன்னைக்கே சாப்டர் க்ளோஸ் ஆயிருக்கும், பெரிய புரட்சி வெடிச்சிருக்கும். இந்த 500, 1000 மட்டும் தடை பண்ணிட்டு 100 புழக்கத்துல விட்டாங்கல்ல, புழக்கத்துல இருந்துச்சுல, சோத்துக்கு வழி இருந்துச்சு. ஆனா இப்ப என்னன்னா எல்லா பொருளுக்கும் வரிய வச்சதுனால ஒரு 10ல இருந்து 15 நாள் வரைக்கும் தான் நம்ம இயங்குவோம். எல்லாம் புரிஞ்சுக்கீங்க, ஒரு 10ல இருந்து 15 நாள் வரைக்கும் நம்ம இயங்குறதுக்கு என்ன காரணமா இருக்கும்னா, வாங்கின சரக்கு இருக்கு, எல்லா கடைக்காரன்ட்டையும் வாங்கி வச்ச சரக்கு இருக்குல்ல, அதுக்கு என்னது இப்போதைக்கு ஜிஎஸ்டி வரிய சொல்லி 100 ரூபாய் பொருள் 18 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடு 12 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடு வித்து கொடுத்துருவான். அதுக்கு பிறகு சரக்கை எடுக்கிறது கடைக்காரலாம் யோசிப்பான். ஏன் எம்ஆர்பி பொருள் இருக்கு, ஒரு பொருளுக்கான அந்த ரீட்டைல் பிரைஸ் மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ் எம்ஆர்பி அதிகபட்சம் இதுக்கு இவ்வளவு ரூபா விற்கணும் அப்படின்னு வச்சிருப்பான்ல, 20 ரூபா 30 ரூபா ஜாமானுக்கு. அதை என்ன செய்வான், ஜிஎஸ்டி வரியை சேர்த்து 30 ரூபா பொருள் 35 ரூபான்னு விற்பான், 40 ரூபா பொருள் 50 ரூபான்னு கொடுப்பான், 100 ரூபா பொருள் 120 ரூபான்னு கொடுப்பான். இப்போ எம்ஆர்பி போட்டு இந்த விலைக்கு தான் கொடுக்கணும் நம்ம சட்டம் போட்டு எல்லா பொருளும் நீ வரப்போகுது 2 மாசம் கழிச்சு. அப்படி வந்துருச்சுன்னா எந்த கடைக்காரனும் ஆஃபர் வைக்க மாட்டான், 4 வாங்கினா 1 ஃப்ரீ இதெல்லாம் வைக்க மாட்டான். ஏன், அவனுக்கே லாபம் முடங்கி குறைஞ்சு போயிடும். அப்ப என்ன, எல்லா ஜிஎஸ்டி வரியை வச்சுக்கிட்டு என்னத்தை அதிக விலைக்கு விற்க மாட்டான். ஒரு கடையை விட இன்னொரு கடை வியாபாரம் ஆறது காரணமே சில பொருட்கள் இவன்ட்ட கம்மியா இருக்கு, சில பொருட்கள் அவன்கிட்ட கம்மியா இருக்கு. அம்புட்டு பேருக்கு எம்ஆர்பி ஒரே மாதிரி ஆக்குனா எங்க 100 கடை இருக்குதா, அம்புட்டு கடை அட ஒரே ஒரு கடை இங்க வந்து ஜாமான் வாங்கி ஆக்கி விட்டுருவாங்க. அப்ப பெரிய கடைக்காரன் புழைச்சுக்குவான், சின்ன கடைக்காரன் அதோட சாகு பண்ணிதான். இதான் நோக்கம். அப்ப எல்லா சிறிய வியாபாரிகளும் அடி வாங்குவாங்களா. அதுக்கப்புறம் இப்ப எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் பொருள் வாங்கணும். இப்பவே மார்க்கெட்ல போய் இந்த நல்லெண்ணெய் கொடுங்க இந்த கல்லெண்ணெய் கொடுங்கன்னு கேட்டா அவங்க என்ன பண்றாங்க, சில லோக்கல்ல ரெடி பண்ற பேக்கெட்டை கொடுக்குறாங்க. என்னங்க இதை கொடுக்குறீங்க, அந்த பிராண்ட் இல்லையான்னு கேட்கிறோம். அதை நாங்க வாங்கல, ஏன் ஜிஎஸ்டி பிரச்சனையா இருக்கனால வாங்கலன்ட்டே சொல்லிட்டாங்க. இப்ப இருக்கிற பொருள் இது தீர்ற வரைக்கும் தான் விற்போன்ட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், இந்த ஜிஎஸ்டி வரியை பற்றிய குழப்பம் தெளிவாகிற வரைக்கும் ஒரு 10 நாளைக்கு எதையும் வாங்க வேணாம் விற்க வேணாம் போடான்னு லீவ் விட்டுட்டான்னு வைங்க, அவ்வளவுதான். நம்ம நாட்டுல சோத்துக்கு வழி இல்லாம திண்டாட்டம் ஆடி எல்லா இடங்களையும் அது பாதிக்கும். அத்தனை இடங்கள்லயுமே பொருள்லாம் காலியாயிடும். பொருள் காலியாகிற வரைக்கும் தான் இப்ப 15-20 நாள் வரைக்கும் தான் இந்த சூழ்நிலை ஓடும். 20 நாள் கழிச்சு இதை கெடுபடிய தாங்க முடியாம எல்லா மாவட்டத்திலும் மாநிலங்களிலும் இருக்கிற லாரி ஓட்டுநர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுவான். எங்களால இதை சரி கட்ட முடியல, பொருளை எடுத்துட்டு வர முடியலன்னு ஸ்ட்ரைக் பண்ணுவான். ஒரு நாள் ஸ்ட்ரைக் பண்ணா இன்னைக்கு தக்காளியினுடைய விலை 70 ரூபாய், போன 2 நாளைக்கு முன்னாடி 60 ரூபாய், அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி 50 ரூபாய், அதுக்கு முன்னாடி 40 ரூபாய், அதுக்கு முன்னாடி 30 ரூபாய். 5 ரூபாய்க்கு வாங்கின தக்காளி, கிலோ 10 ரூபாய்னு வாங்கின தக்காளி இன்னைக்கு 70 ரூபாய், நாளைக்கு 400 ரூபாய் வரும். வாங்குவோமா? ஒரு சில குடுறா ஒழுகிட்டு வாங்கி கொண்டு போயிருவோம், அது கேப்பா 100 ரூபாய்க்கு. இது கிலோ 400 ரூபாய்,
இப்பவே டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்கு, அது 100 ரூபாமா. முடியுமா நமக்கு? நம்ம எல்லாம் குறைக்காத, எதையும் வாங்க வேணாம்னு வரும். அப்புறம் என்ன செய்வான்? பொருள் கிடைக்கலங்கிற ஒரு அவன் என்ன செய்வான்? இனிமேல் இறக்க வேணாம், ஆள் வாங்கலங்கிறான். எந்த பொருளை போய் இறக்கிட்டு வருது? அம்புட்டியும் நிப்பாட்டுவான், உற்பத்தியை குறைப்பான். ஏற்றுமதி இறக்குமதி எல்லாத்தையும் எல்லா மாநிலங்களையும் குறைச்சிட்டான்னு வைங்க, அதோட நின்றும். நின்னா என்ன ஆகும்? இருக்கிற பொருள் காலியானதுக்கு பிறகு நம்ம இளநிலையா தின்னுட்டு வாழ்றது. நமக்கு இருக்கிற அடுத்த இலக்கு ரேஷன் கடை தான். வாங்கடா எல்லாரும் அங்க போலாம், சூறையாட ஆரம்பிப்போம். அங்க காலியானதுக்கு பிறகு மத்திய அமைச்சர்கள் சார்பா யாரெல்லாம் இருக்கிறா அவங்க வீட்டை முற்றுகையிடுவான். இதுக்கு பிறகு தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுவான். ஏன்? இவங்க தானுங்க அதுக்கு புரோக்கரு. மத்திய அரசுக்கு பாதி, மாநிலத்துக்கு பாதி. அதுக்கான இவனை அமல்படுத்தி இருக்கிறான். இவங்க கிட்ட முற்றுகையிடுவான். இவங்களே முடியலன்னு வைங்க, அங்க போயிடுவான். இது மாதிரியான ஒரு நிலை 15-20 நாட்கள் கழித்து நடைபெற இருக்கிற ஒரு மிகப்பெரிய அபரிமிதமான ஒரு சூழ்நிலை இந்தியாவுக்கு ஒரு ஆபத்தா வரப்போகுது என்பதை கொஞ்சம் கூட உணராமல், எந்த விதமான பொருளாதார நிபுணர்களையும் விசாரிக்காம, எந்த பொருளை எவ்வளவு ஏத்தலாம், எங்க ஏத்தலாம், அந்த வரியை என்ன பண்ணலாம்ங்கிற எந்த சூழ்நிலை இல்லாமல் ஒரு அவசர கோலத்துல இந்த திட்டத்தை எடுத்திருக்கிறார்கள். பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இப்போது நம்ம நாடு ஓடிக்கொண்டிருக்கிற பொருளாதார சூழ்நிலையிலையும், நம்ம மக்கள் வாங்கிக்கிட்டு இருக்கிற பொருட்களுடைய சூழ்நிலையிலையும், இருக்கின்ற விலைவாசியுடைய சூழ்நிலையிலையும் பார்த்தா இந்த ஜிஎஸ்டி வரி சட்டத்தை 2019 தான் அமல்படுத்தணும்னாங்க. இவன் என்ன பண்றான்? 2 வருஷத்துக்கு முன்னாடியே இதை அமல்படுத்திட்டான். இப்ப இதனால என்ன வரும்? பயங்கரமான பல பிரச்சனைகளை சந்திப்பதற்கு மத்திய அரசாங்கம் காரணியாயிருச்சு. என்ன மாதிரியான பிரச்சனைனா, மக்களுக்கு ஒரு வகையில் ஒரு ஆறுதல் இருக்கும்ல, சரி நம்மகிட்ட வாங்கின வரிய நல்லது தானே செய்யறாங்க, இப்படின்னா ஒரு ஆறுதல் வரும்ல. நம்ம 100 ரூபாய் பொருளை 120 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறோம்னா எப்ப முடிவு எடுப்போம்? சரி ஓகே, நம்மகிட்ட வாங்குற காசு வச்சு வெட்டியாவா இருக்கிறான், இதை வச்சு ரோடு போடுறாங்க, நல்ல பல கல்விகளை கொடுக்கறாங்க, மருத்துவமனைகளை சீராக்கி இருக்கிறாங்க, அப்படிங்கிற சூழ்நிலை இருந்துச்சுன்னு சொன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க? ரொம்ப சந்தோஷப்பட்டு, ரொம்ப வரி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, கொஞ்சம் குறைச்சிக்குங்க, நாங்க தர தயாரா இருக்கிறோம்னு சொல்லி மன நிம்மதியோடு கொடுப்பார்கள். ஆனா அந்த மாதிரியான லட்சணத்திலேயே ஆட்சி நடத்துறாங்க. இவன் மனிதர்களுக்காக வேண்டிய இந்த நாட்டுல ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது, மாட்டுக்காக வேண்டி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான். மனிதர்களுக்காக ஆட்சி செய்யறான். ஒரு மனிதன் பாதிக்கப்படுகிற பொழுது, விபத்துல மாட்டிக்கொள்கிற பொழுது அவனை விரைவாக முதலுதவி கொடுத்து உயிரை காப்பாற்றணும். அது சர்வதேச அளவுல ஒரு மனித உரிமை சார்ந்த விஷயம், மனித நேயம் சார்ந்த விஷயம். உயிரை காப்பாற்றுற விஷயத்துல கூட நம்ம நாட்டுல பல சட்டங்கள் தளர்த்தப்பட்டிருக்குது. ஒருத்தர் விபத்துல அடிபட்டான்னு வைங்களேன், அவனை வேக வேகமா ஆட்டோல தூக்கிட்டு போய் அந்த காலத்துல சேர்க்க பயப்படுவாங்க. ஏன்? கொலைக்கேஸ் எழுதிடுவாங்க. ஒருத்தர் குத்துயிர் கொலையுமா கிடக்கான். இது மாதிரி விபத்துல அடிபட்டு மண்டை கவால பொழந்து கிடக்குது, ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு ஆட்டோக்காரர் வேகமா மனித நேயத்தின்படி அவரை தூக்கி ஆட்டோல ஏத்தி மருத்துவமனைக்கு போனாருங்க, அதோட இறந்துட்டான்னா இவன் கொலகாரன் சேர்த்து விட்டுருவாங்க. அல்லது இவனை நீ தானே தூக்கிட்டு வந்த, வா கேஸுக்கு வான்னு கூப்பிடுவாங்க. இவன் 4 நாள் பொழப்பு கிட்டுரும். இதுக்கே பயந்து அவனை கூப்பிடாம இருந்தான். அதே மாதிரி போன் பண்றாங்க ஆம்புலன்ஸ்ல, நீங்க அவருக்கு யாருமா, நான் அந்த இடத்துல நின்று போன் பண்றேன், அங்கே நில்லுமா, ஓடி போயிருவாங்க. இதனாலேயே போன் பண்ண பயந்தான். அப்ப இதையெல்லாம் தளர்த்து ஒரு விபத்து எங்க நடந்தாலும் உடனடியா ஆம்புலன்ஸ்க்கு அடிங்க அப்படின்னாங்க. இவன் நம்மள்கிட்ட வரி வாங்கி இது போன்ற அடிபடுகிற மக்களுக்கு உதவி செய்ய வேண்டிய அரசாங்கம் இப்ப ஒவ்வொரு மாநிலத்திலும் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றான்? இனிமேல் ஆம்புலன்ஸ்ல யாராவது பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற நேரத்துல அவர்கள் ஆம்புலன்ஸ்ல ஏத்துறதா ஆதார் அட்டை அவசியம் தான். ஒரு சிம் கார்டு வாங்குறதுக்கு ஆதார் அட்டைன்னு சொன்னா ஏதோ சனிய போ அப்படின்னு விடலாம். ரேஷன் கார்டை உறுதிப்படுத்துறதுக்கு ஆதார் அட்டைன்னா கழுத போ, இதையும் விடலாம். இதுல சாவ கிடந்தவன்ட்ட ஐயோ அம்மான்னு கிடப்பான்ல, துடி துடிச்சுக்கிட்டு இருக்கும், அல்லது மூர்ச்சியா இருக்கிறவங்க எழுப்புற மாதிரி கண்டிஷன்ல அவனை அவசர அவசரமா ஆம்புலன்ஸ் கதவு திறக்க முன்னாடி எடுறா ஆதார் அட்டைம்பா. அவனுக்கு இனி ஆதாரமே இல்லாம இருக்குதுடா, ஆதார் அட்டை கொடுறாங்க. ஆதார் அட்டையில சாவுடான்னு போயிடுவான் சட்டம். இவனுங்களுக்கு போய் நம்ம வரி கட்டலாமா? நம்ம வரி போன இந்த நாய்களுக்கு தேவையான்னு நினைப்பான்ல ஒருத்தனுமே. சராசரியா ஒரு மனசு நினைப்பான் இல்லைங்க, யாருமே இதெல்லாம் யோசிப்பான். அட மாட்டுக்கு பெண்ணை வந்துச்சு, மாடு ஜீவகாரணியம் தேவைதான், மனுஷனை விடவா?
மனிதர்களுக்கு தான் மாடு, மாட்டுக்காக மனிதர்கள். எப்படி வச்சிருக்கிறான்? மாட்டுக்கு இப்ப ஆதார் அட்டை அறிவிச்சான், மனுஷன் மாதிரியே கொண்டு வந்துட்டான். மாட்டுக்கு ஆதார் அட்டை. இந்த ஆதார் அட்டை எந்த லட்சணத்துல இருக்கும்? இதை கொண்டு வந்து எந்த இடத்துல அந்த ஆதார் அட்டை போட போறோம்னா அதுக்கு நிக்க வச்சு போஸ்ட் கொடுத்து போட்டோ எடுத்து அதுக்குள்ள அந்த கலெக்டர் ஆபீஸ்ல போட்டோ எடுத்தாங்கன்னா அங்குட்டி சாணியாக்கி நாசமாக்கிட்டு போயிடும். கூப்பிட்டு வாங்க அத்தனை எவ்வளவு 430 எருவு மாடு இருக்குது. அந்த எருவு மாடெல்லாம் கூப்பிட்டாலும் இந்த எருவை கூப்பிடுவான். ஏன்னா அந்த எருமை சட்டம் போட்டுருக்கிறான், வேற வழி இல்ல. ரைட்டு, வரிசையா போட்டோ. யாரு இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் கல்யாணி. ரைட், அடுத்து வா. இதுக்கு பேர் போலி, அதுக்கு பேர் பூரி, அதுக்கு பேர் கள்ளி, இதுக்கு பேர் கள்ளி. போடு, ஏகப்பட்ட பேர் இருக்குது. சரி, எங்க வீட்டு கொட்டாய் இருந்துச்சு, பிறந்த இடம் கொட்டாய் எழுது. காடை வச்சிருப்பாங்க. காடை எங்கடான்னு கேட்டா எங்க காடை கொண்டு வந்து பாதுகாக்கணும்ல. 2 நாள் கழிச்சு எங்கடா காடு? மாடு சாப்பிட்டு பிடிச்சிருவாங்க. அதனால என்னவோ பரிசீலனை பண்ணி காதுல ஓட்ட போட்டுருக்காங்க. இப்ப காதோட திட்டு மாட்டை கிளம்பிட்டு போயிடுவாங்க. அந்த கணக்கு இவங்களுக்கு தெரியல. ஆக மொத்தத்தில் இவங்க என்ன பண்றாங்கன்னா மாட்டுக்காக வேண்டி மன்றம் வச்சிருக்கிறான். பாராளுமன்றம் விட மாடாளுமன்றம் இஷ்டம். நாடாளுமன்றம் இப்ப இது மாடாளுமன்றம் ஆக்கிட்டான். இவனுக்கு தான் நம்ம வரி. இத்தனை வரி காசு யார்கிட்ட போகுது? இவங்களுக்கு இப்படி போய் தண்டத்துக்கு செலவாகும். இதுல கூடுதலா ஆம்புலன்ஸ். மாட்டுக்கு மாடு அடிபட்டுச்சு விடக்கூடாது, உடனே அதை காப்பாத்தி ஆகும். உடனே ஆம்புலன்ஸ். மனுஷனால ஆதார் அட்டை இருக்கிறான்னு கேட்டு சாவடிக்கணும். இந்த மாதிரி லட்சணத்துல வைத்துக் கொண்டு இவர்கள் நம்முடைய வரிப்பணத்தை செலவு பண்றாங்க. இவர்களுடைய வரிப்பணத்தை இந்த விவசாயிகள் கஷ்டப்படுறாங்கல்ல, கண்ணீர் வடிக்கிறான்ல, இவ்வளவோ போராட்டம் பண்ணாங்கல்ல, ஏதாவது ஒரு செவி சாய்த்து நாங்கள் இந்த விவசாயிகளுடைய கடன்களை எல்லாம் எங்கள்கிட்ட இருக்கிற வரிப்பணத்தை வச்சுதான் தள்ளுபடி பண்ணணும்னு சொன்னாங்கன்னா நமக்கு மனசு ஆறும். ஏன்? நமக்காகத்தான் இந்த விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க. வெயிலையும் மழையிலிருந்து கஷ்டப்படுறாங்க. அந்த மிகப்பெரிய அந்த நிலத்துல பசுமையான ஒரு இடத்துல எந்த விதமான எலியோ பாம்போ புகுந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த உணவுகளை பாதுகாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரைட்டு, அவ்வளவு சிரமப்பட்டு நமக்கு அந்த நெல்தானியங்களை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அவர்களுடைய கடன் அடைக்கிறதுக்கு தான் நம்ம ஜிஎஸ்டி வரி பயன்படுதுன்னு நினைச்சாலாவது கொஞ்சம் ஜீரணிக்கும். அவங்களுக்கு கடனை தள்ளுபடி பண்ணாங்களா? உண்மையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்தியாவுடைய பிரதமரா இருந்தாங்க வைங்க, ஜனாதிபதியா இருந்தாங்க வைங்க, 5 நிமிஷத்துல விவசாயிகள் பிரச்சனை எல்லாம் காலியாயிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இது போன்ற விவசாயிகள் பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் தான். அவங்க ஒரு ஜனாதிபதி. அவர்கள் மார்க்க ரீதியான ஒரு தீர்க்கதரிசியாக தூதராக வந்திருந்தாலும் கூட 23 ஆண்டு கால வாழ்க்கையில 10 ஆண்டு கால வாழ்க்கையை அல்லாஹ் ஒரு ஆட்சியையும் கொடுத்திருக்கிறான். 13 ஆண்டு கால ஆன்மீக தலைவரும் 10 ஆண்டு காலத்துல ஆன்மீக தலைவரோடு ஆட்சி தலைவரும் ஆக்கி இருக்கிறான். ஆட்சி நிர்வாகத்துக்கு உலகத்துக்கு முன்னோடியா இருக்கணும் இல்லையா, இறுதி நாள் வரைக்கும். அது மாதிரி கொடுத்ததுனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இந்த பேரிச்சம்பழம், அத்திப்பழம், செய்தூன் இதெல்லாம் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் திடீரென்று விலையை அதிகரிச்சுட்டாங்க. அந்த விலையை அதிகரிச்சுட்டாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் முறையிடுறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, விவசாயிகள் விலையை கூட்டிட்டாங்க, நீங்க சக்கீர்லனா அதை குறைங்க, கொஞ்சம் கட்டுக்கு கொண்டு வாங்க, இவ்வளவுதான் விலை நிர்ணயம் பண்ணுங்கன்னு கேட்டாங்க. ஜனாதிபதிக்கு தானே முறையிட முடியும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹுதான் விலையை கூட்டுகிறான், அல்லாஹுதான் விலையை குறைக்கிறான். அதனால அல்லாஹ் ஒரு உணவு வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். எந்த ஒரு மனிதனுக்கும் நீங்க விவசாயிகளை பத்தி கேட்கறீங்க, அவன் விலையை கூட்டிட்டான், நீங்க குறைச்சு கொடுங்கன்னு கேட்கறீங்க. நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வின் முன்னிலையிடத்துல, படைத்தவன் முன்னிலையில நான் விசாரிக்க வருகிற பொழுது, அந்த விசாரணைக்கு உள்ளாகிற பொழுது எந்த ஒரு மனிதனுக்கும் அநியாயம் செய்யாதவனாக வரணும். நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு குறைச்சுட்டேன்னா யார் பாதிக்கப்படுவா? அந்த விவசாயி பாதிக்கப்படுவான். அந்த விலை நிர்ணயம் என்பதுல நான் தலையிட மாட்டேன், என்ன விலை இருக்கோ பேசாம வாங்கிக்கேன்றாங்க ரசூலுல்லாஹ். ஏன்? விவசாயி தான் இந்த தேசத்தின் முன்னேற்றம் கருதினார்கள். அவன் இல்லாட்டி இந்த உலகமே அழிஞ்சிடும் நினைத்தார்கள். அதனால்தான் விலை நிர்ணயத்தை நானா போட மாட்டேன், அந்த கஷ்டத்தை நினைத்து வியாபாரத்தை உணர்ந்து அவன் என்ன சொல்றானோ அதான் விலைனாங்க. இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை. அதே மாதிரி இந்த மத்திய மாநில அரசாங்கம் விவசாயிகளுக்கான விலை நிர்ணயத்தை நாங்க பண்ண மாட்டோம், அவங்க அரிசியை எத்தனைக்கு கொடுக்க விரும்புறாங்களோ அத்தனைக்கு எடுத்துக்குவோம்னு சொல்லி இருந்தால் அவன் கடனாளி ஆயிருக்க மாட்டான், அவன் உங்கள்கிட்ட கஷ்டப்பட மாட்டான். அவன் என்ன பாவம் பண்ணான்? அவன் கடன் பட்டாங்கிறதுக்காக வேண்டி
இன்னமும் வேட்டக்காரன் கணக்குல 10-20 பேர் ஜாம்பவான்கள் ரவுடிகளை கூட்டிட்டு போய் பணம் தரையா இல்லையா அப்படின்னு மிரட்டி, அவனும் பணம் மழை இல்லைங்க அது இல்லைங்க கவலைப்பட்டு அழுவான். பரவாயில்ல, அந்த மோட்டரை தூக்கிட்டு போவா, இல்ல 2 மாட்டை இழுத்துட்டு போவா, என்ன சொல்ல வரன்னு மிரட்டி ரொம்ப அவனுடைய மன உளைச்சலுக்கு ஆளாக்குற பொழுதுதான் தூக்குல தூங்குறான். இஸ்லாமிய மார்க்கத்தை அடித்தளமாக கொண்டிருந்தால் போடா நாயன்னு விட்டுருப்பான். அவன் இந்த மார்க்கத்தை அறியாத காரணத்தினால அவர்களால் எதிர்கொள்ள முடியாது. ரொம்ப பச்சாதாபப்பட்டு பரிதாபப்பட்ட மக்கள் தூக்குல தொங்குறாங்க. அந்த தூக்குல தொங்குறதையாவது எந்த பாராளுமன்றத்தை எவனாவது கரிச்சானா, கொந்தளிச்சானா? பாஜகவுடைய அமைச்சர்கள் பேசுகிறார்கள், சமீப காலத்தில் விவசாயிகள் தூக்குல தொங்குறதெல்லாம் பேஷன் ஆகிவிட்டதுங்கிறான். இந்த மானங்கட்ட மனிதநேயமற்ற அரக்கர்கள் பேசுறாங்க, பேஷன் ஆயிருச்சுங்கிறான். அதான் பேசன். அவன் தன்னுடைய கவலையை சாவுல காட்டுறான். இது பேசனா? அது என்ன ஸ்டைலுக்கு செய்யறானா? ஒரு ஆர்ப்பாட்டத்துல கர்ஜிக்கிறாங்கிறது வேற. ஆர்ப்பாட்டம் ஊருக்கு பண்றாங்க சொல்லிட்டு போ. ஆனா சாவுறானே, மரணத்தை தழுவுகிறானே, அவன் குடும்பத்துக்கு யார் பொறுப்பு? பொருளாதாரம் இல்லாம இழந்துதானங்க செஞ்சான். அவன் என்ன கோடிக்கணக்கிலேங்க வாங்கினான்? அப்ப அந்த மாதிரியான கடன் வாங்குற நிலை வந்திருக்காது. ஆனா நம்ம நாட்டுல விவசாயிகள் படுகிற கஷ்டத்தை சுருக்கமா நீங்க புரிஞ்சுக்கங்க. அவன் மூட்டை மூட்டையா என்ன செய்யறாங்க, நெல்லு கொடுக்கறாங்க, அரசாங்கம் அதை எடுக்கிறாங்கல்ல, அதை அரிசியா கன்வெர்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் 25 வருஷத்துக்கு முன்னாடி 5 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி எடுத்தாங்க அரசாங்கம். சரியா? 25 வருஷம் கழிச்சு இன்னைக்கு 10 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. விவசாயிகள் என்ன கேட்கிறாங்கன்னா, 25 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க 5 ரூபாய்க்கு அரிசி எடுத்தோம். அதே நேரத்துல ஒரு பேங்க் மேனேஜருக்கு 1000 ரூபாய் சம்பளம். 25 வருஷம் கழிச்சு இன்னைக்கு அதே பேங்க் மேனேஜர் 80,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். அதே வாத்தியாரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். எல்லாருக்கும் 50 மடங்கு 100 மடங்கு எல்லாம் அதிகமான சம்பளங்கள் கிடைக்கும் பொழுது 5 ரூபாய்க்கு கொடுத்த எடுத்துக்கொண்ட இந்த அரிசிய 10 வருஷத்துக்கு முன்னாடி 7 ரூபாய் 50 காசுக்கு எடுத்தீங்க. இன்னைக்கு 1 கிலோ அரிசிய எங்கள்கிட்ட 10 ரூபாய்க்கு எடுக்கிறீங்க. எங்களுக்கு கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதான்னு கெஞ்சினாங்க. எவ்வளவு கேட்டாங்க தெரியுமா? இன்னைக்கு நமக்கு 40 ரூபாய் வரும். பொன்னி அரிசின்னு ஆரம்பிச்சீங்கன்னா அது மனச்சநல்லூர் பொன்னி, அந்த போகம் இந்த போகம் ஏகப்பட்ட பிராண்ட விற்பா இல்ல. அது பச்சையோ புழுங்கலோ குருணையோ 40, 50, 60 120 வரைக்கும் வரும், பாஸ்மதி வரைக்கும் சேர்த்து. ஆனா இந்த அரிசி எல்லாமே அவனிடமிருந்து எடுக்கப்படுகிற, விவசாயிட்ட இருந்து கொள்முதலாக எடுக்கப்படுகிறது எவ்வளவுன்னா 10 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. அவங்க கேட்டது எவ்வளவு தெரியுமா? நீ 40 ரூபாய்க்கு விற்கிற, ஒரு 30 ரூபாய் கொடுன்னு கேட்கல, ஒரு 20 ரூபாய் கொடுன்னு கேட்கல, ஒரு 15 ரூபாய் கூட கொடுன்னு கேட்கல, ஒரு 13 ரூபாய் கொடுங்களேன்னு கேட்டாங்க. ரொம்ப கேட்கல அவங்க. அதுவும் எதுக்கு? அவன் சொத்து சேர்க்கறதுலாம் கேட்கலீங்க, சோழிங்கன்னு கேட்டான். நான் உழைச்சு உழுது உங்களுக்கு கொடுத்தேன், நீங்க ஏன் என்னுடைய உழைப்பால் நீங்க வாழ்றீங்க, அதற்கு பிராயச்சித்தமாக உங்கள்கிட்ட நான் கேட்கறது 10 ரூபாய்க்கு மேல ஒரு 4 ரூபாய் போட்டு கொடுங்க. ஆனா இவன் என்ன பண்ண, அரசாங்கம் நாங்கள் மறுபரிசீலனை செய்து பார்த்ததில் உங்களுக்கு ஒரு 1.5 ரூபாய் கொடுக்கலாம்னு முடிவு எடுத்திருக்கோம். அவ்வளவு அவனை சில்லறத்தனமாக நடத்ததனுடைய விளைவுதான். வேற வழி இல்லாம போய் டெல்லியில நின்னான். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியாளர்களாக இருப்பார்களே, ஆனால் எவ்வளவு விலை வைக்கணுங்கிற 20 வச்சுட்டு போன் இருப்பாங்க. ஒரு நிமிஷத்துல முடிஞ்சிருக்குங்க. கடன் தள்ளுபடி பண்ணிருக்க சொன்னாங்கல்ல, இந்த நாட்டுல நமக்கு சோறு போடுறதுக்காக வேண்டி கடன் பட்டாங்க இந்த விவசாயி. அந்த விவசாயிகளுக்காக வேண்டி நம்ம வரி காசை வைத்துக் கொண்டு அரசாங்கம் கடனை தள்ளுபடி செய்திருந்தால் அவ்வளவு பேர் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்க வரி காசால தான் விவசாயி இன்னைக்கு வாழ்றான்னு சந்தோஷமா போகும்ல. ஆனால் செஞ்சானா? செய்யல. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செஞ்சாங்க? மதீனாவுடைய ஆரம்ப கட்டம், பொருளாதாரம் இல்லாத ஒரு வீழ்ச்சி, ஆட்சியை கையில் எடுத்தாங்க. அந்த பேங்க் பேலன்ஸ் ஜீரோன்னு சொல்லலாம், பைத்துல் மால்ல ஒண்ணும் கிடையாது. ஆனால் மதீனாவுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டம், ஆட்சி ரொம்ப வசதியா இருக்கிற கட்டம். அந்த மாதிரி நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு இறந்தவருடைய அந்த ஜனாசா கொண்டு வரப்படுகிற பொழுது சொல்வார்கள், மன் தரக்க மாலன் அல அவுலாபில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அவர்கள் உயிரை விட நான் மேலானவன், நான் உயிரை விட மேலானவன்கிறதுக்காக வேண்டி அவன் சொத்தை கேட்கிற நீங்க யாரும் நினைச்சிடாதீங்க. மன் தரக்க மாலன் ஃபலி வரசத்திஹி, சொத்துக்களை விட்டு சென்றிருந்தால் அவங்க பிள்ளைங்க எடுத்துக்கங்க, எங்களுக்கு வேணாம்.
வமன் தரக்க கல்லன், ஏதாவது சுமைகள் இருக்குமா, கடன் சுமையா, இலைய என்கிட்ட கூட்டிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் சரி கட்டி விடுகிறேன் என்று யாரெல்லாம் கடன் பெற்றிருக்கிறார்களோ அதற்கு அந்த கவர்மெண்ட் பொறுப்பெடுத்தது. நபிகள் பெருமானார் ஒரு 5 நிமிஷம் கையெழுத்து போட்டு போங்கடா நல்லபடியா வீடு போய் சேருங்கன்னு அனுப்பியிருப்பாங்க. இவ்வளவு நாள்ல இவர்கள் நிற்கதிக்கு ஆளாக்கி இருக்க மாட்டார்கள். இஸ்லாம் இப்படிப்பட்ட மார்க்கமாண்டு கூண்டோட இஸ்லாத்தை ஏற்றிருப்பாங்க. இப்படி ஒரு மார்க்கமா, மனிதனுக்கேற்ற மார்க்கமாடா இஸ்லாம், இஸ்லாம் உணர்ந்திருப்பார்கள். அப்படி ஒரு அழகான சட்டத்தை ரசூலுல்லாஹ் விதைச்சாங்களே, அது மாதிரியாவது கொஞ்சமாவது இந்த மத்திய அரசாங்கம் விவசாயிகள் விஷயத்திலேயாவது கருணை காட்டிருந்தால், ஆனா காவிரியில இருந்து தண்ணி தரலையே, தண்ணி தராது உன்னுடைய கையாளத்தனம் தானே, அதனாலதான் அவனுடைய விவசாயம் அழிஞ்சது. அதுக்காகவாவது கூட நீ கருணை செலுத்தி இருக்கலாமே, செலுத்தல. அதை விடுங்க. நம்ம நாட்டில் ரொம்ப ஏழைபாளைகளா இருக்கக்கூடியவர்கள் உயர்ந்த படிப்பு படிக்கணும், பெரிய ஆளாகவும் பட்டதாரியாகவும் ஆசைப்படுறான்ல, அவனுக்கு இந்த நாட்டில் இலவச கல்வி கற்றுத்தர வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்குது. செய்தார்களா? கல்விக்கு கடன் கொடுக்கிறோம். கல்வியை இலவசமா தர வேண்டிய இந்த இடத்துல கல்விக்கு அரசாங்கம் கடன் கொடுக்கிறான். அந்த பொறியியல் மாணவனாக இருக்கக்கூடியவன் கல்விக்கு கடன் வாங்கிட்டு அவன் படுற அவஸ்தை இருக்க, கடன் தரல உனக்கு சர்டிபிகேட் கிடைக்காது, உனக்கு எந்த விதமான போஸ்ட் கிடைக்காது, வேலை வாய்ப்பு கிடையாது, குற்றப்பரம்பரை ஆக்கிடுவோம் மிரட்டி எத்தனை கல்வி கடனை அடைக்க முடியாத மாணவன் தூக்கல தொங்கினா. கருணை காட்டீங்களா? இல்லையே. ஆனால் இது போன்ற பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அப்பாவிகளுக்கும் நீங்கள் எங்க வரியை செலுத்துனீங்கன்னா, நீ ஜிஎஸ்டி எவ்வளவு போட்டாலும் நாங்க ஏத்துக்குவோம். யார கொடுத்தீங்க? கண்ட நாயெல்லாம் தொழில் செய்யறங்கிற பேர்ல அம்பானிங்கிறவனும் அதானிங்கிறவனும் மல்லையாங்கிறவனும் 100-200 கோடி இல்ல 10-20 கோடி ரூபாய்கள் கடன் வாங்கிட்டு அடைக்காம ஏமாற்று பேர் வழியில இருக்கிறானே, அவனுக்கு என்ன பண்ணீங்க? வாரா கடன் வரலையாம். வரலடா பண்ணீங்க தள்ளுபடி. தள்ளுபடிக்கு யாருடைய காசு தான் இருக்க? உங்க யார் அப்பா வீட்டு காசு? உங்க அப்பா வீட்டு காசு தான். ஜிஎஸ்டி இருக்கிற எல்லாரும் கொடுப்பீங்களா? இந்த வரி எங்க போய் சேர்க்கும்? இந்த மாதிரி கொள்ளக்கார பயிலுக்கெல்லாம் தள்ளுபடி பண்றதுக்கு சேர்ப்பார்கள். வேற எதற்காக சேர்ப்பார்கள்? கிடைக்கிற வரியை வச்சுட்டு இவர்களுடைய ஆக்கப்பூர்வமான திட்டத்தின் லட்சணத்தை பாருங்க. யோகா தமிழ் இந்தியா முழுவதும் யோகாவை நாம அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். மன அழுத்தத்திற்கு தேவை, அனைவருக்கும் ஆரோக்கியம் அப்படின்னாங்க. உடனே கலப்பினாங்க, யோகாங்கிற என்ன தெரியுமா? நீ இந்து மத கலாச்சாரத்தை எங்களுக்கு திணிக்கிறதுக்கு, இந்துத்துவாவை திணிக்கிறதுக்கு யோகாவை கத்துக் கொடுக்க பாக்குறியா? அது எங்களுக்கு தேவை இல்லைன்னு உடனே எல்லா டிவியிலும் உட்கார்ந்து யாக்கி பேசுறாங்க. யோகாவை அனைத்து பாடசாலைகளிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக வேண்டி, பாடத்திட்டம் ஆக்குறதுக்காக வேண்டி, அதை மேம்படுத்துவதற்கு சொல்லி பல ஆயிரம் கோடி ஒதுக்குறான். யார் காசு? நம்ம வரி காசு. அது போகுதான். இந்த யோகாவை வச்சுக்கிட்டு இந்தியா முழுக்க ஆரோக்கியத்தை கொண்டு வர போறான். ஒரு ஆள் கேட்டான், அவன் நம்ம முஸ்லீம் எல்லாம் இல்ல, பொதுவான ஒரு ஆள் தான் கேட்டாரு, ஒரு நாத்திகர் தான் கேட்டாரு, ஏண்டா யோகாவை எல்லாரும் செஞ்சா ஆரோக்கியமா இருக்கலாம்னு சொன்னா, விருத்த சேதனம் முஸ்லீம் ஆண்கள் கத்துனா சுண்ணத்து கல்யாணம் பண்றாங்கல்ல, அதை எல்லா ஆண்களும் பண்ண சொல்லுங்களாமே. இந்தியாவில மோடி 50 பேருக்கு பண்ணி விட்டுற வேண்டியதானே, ரொம்ப ஆரோக்கியமா இருக்கலாம்னு கேட்டான். ஏன் இதை பேசக்கூடாது, மதத்தை நீக்கிட்டாங்க. இதே தாண்டா அதுவும், அது யோகாங்கிறீங்க, இது கத்துனாண்டாங்க. ஆனா இன்னைக்கு பல நாடுகள் ஆரோக்கியத்துக்கு வைக்கிறார்கள், செய்கிறார்கள். நம்மள சட்டமாக்குற நம்ம ஒரு முஸ்லீம் சகோதரன் பிரதமர் ஆயிட்டான்னா அம்புட்டு பயிலுக்கு கத்தினா பண்ணி ஆர்டர் பண்ண முடியுமா? அந்த கட்டிங் ஃபிட்டிங் செட் ஆகாத, யாரையும் திணிக்க இயலாது. ஆரோக்கியத்துக்கு நீ தான் செஞ்சுக்கணும்னு சொல்லுவோம். அப்ப இது மாதிரி ஒரு நிலை இருக்கிற பொழுது ஒரு மத கல்வியை கொண்டு வந்து சமஸ்கிருதத்துக்குன்னு சொல்லி நம்ம வரி காசை கொடுக்குறான், யோகாங்கிற பேர்ல வரி காசை கொடுக்குறான். இதுல இந்த லட்சணத்தில் தூய்மை இந்தியான்னா என்னடா தூய்மை இந்தியான்னா, மழை வந்துகிட்டு இருக்கும், குடம் முடிச்சுக்கிட்டு செடிக்கு தண்ணி ஊற்றுவான். தூய்மை இந்தியா. தூய்மை இந்தியான்னா தெருவோரத்துல நல்ல ரோடு இருக்குல்ல, கூட முறையா லாரி நிறைய குப்பையை கொட்டிட்டு கிளீன் பண்ணுவாங்க. தூய்மை இந்தியா பெருமைக்கு. இதுல வேற இந்த பொன் ராதாகிருஷ்ணன் இருக்காருல, பொறியுண்ட பேர் வச்சிருக்காங்க. அந்த பொன் ராதாகிருஷ்ணன் என்ன பண்றாரு, இதுக்கு முன்னாடி தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னாங்க, இன்றைக்கு இந்தியாவில் அதிகமான உறுப்பினர்களாக கொண்ட ஒரு கட்சி பாஜக. சொல்றது தானே, அள்ளி விடுறது தானே. அப்ப தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான பேர். போன தேர்தலில் எத்தனை லட்சம் தெரிஞ்சு போச்சு.
பல லட்சக்கணக்கான மக்கள் எங்களுக்கு ஆதரவு வாங்கி. என்னடா ஆதரவுனா, இந்த கேஸ் சிலிண்டர் வாங்குறதுக்காக வேண்டி ஒரு நம்பருக்கு நம்ம அடிப்போம்ல, இந்த நம்பருக்கு மிஸ்டு கால் போனதை எல்லாம் கணக்குல வச்சு அம்புட்டு பயில உருப்பிட்டாங்க. எல்லாரும் எங்க மெம்பரு, பாஜக மெம்பருட்டாங்க. அவ்வளவு பேரும் மிஸ்டு கால் கொடுப்பானா. முதல்ல விண்ணப்பிப்பான்ல கேஸுக்காக வேண்டி, அத்தனை பேரையும் கணக்குல சேர்த்த மாதிரி இப்ப 4 நாளைக்கு முன்னாடி ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணாரு, ஒவ்வொரு நாளிலும் பாஜகவில் மட்டும் 100 பேர் வந்து நுழைகிறார்கள். இது என்னடா புதுசா இருக்குது அப்படின்னா ஒருத்தன் போட்டுட்டான். அது வேற ஒண்ணு இல்ல, நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தர் கக்கூஸ் கட்டி வச்சிருக்காங்க, தூய்மை இந்தியாண்டு. அதுக்கு தினமும் 100 பேர் வராங்க. அவ்வளவு பேர் இன்னைக்கு பாஜக உறுப்பினர். ஏண்டா அவசரத்துக்கு கக்கூஸ் போறவங்க பாஜக இந்த கணக்கு வச்சுட்டாங்க பாருங்க. அப்ப தூய்மை இந்தியான்னு வைக்கிறானே, இதுக்கு பல ஆயிரம் கோடி. தெருவுக்கு தெருவு கக்கூஸ் கட்டணும், அதை கட்டணும், இது கட்டணும், என்ன எத்தனை இடங்கள்ல கழிவறை வச்சாலும், நாம கழிவறை கட்டினா ஒரு 40,000 முடின்னு வைங்க, அவன் 6 லட்சம் ரூபாய் முடிப்பான். எங்க 5,60,000 என்னங்க பண்ணாங்க, அவன் தான் அபேஸ் பண்ணுவான். யாரு காசுங்க? நம்ம வரி காசு போகுதா. இவங்க தூய்மை தூய்மைங்கிற பேர்ல கங்கை நதி ரொம்ப கலங்கி போயிருச்சு, அதை சுத்திகரிக்கணும்னு 3000 கோடி ஒதுக்குனாங்க. நம்ம காசை, நம்ம கட்டுற வரி காசை வாங்கி ஒதுக்குனாங்க. அந்த தூய்மை முதல்ல கங்கை கலங்கப்படுத்துறது இவங்க தானே. செத்த பணத்தை கொண்டு போய் ஆற்றுல சேர்த்தவன் யாரு, கங்கையில போட்டவன் யாரு, இவன் தான். அப்ப இந்த மாதிரி செத்த பணங்களையும், இந்தியாவிலேயே அதிகமான பிளாஸ்டிக் கழிவுகள் தேங்கி கிடக்கின்ற 2வது இடம் பெற்றதே கங்கை தான். அப்ப கங்கை இவ்வளவு கலங்கப்பட்டிருக்கிறது, அது காரணமே இங்க கொள்கை தான். செத்த பணத்தை கொண்டு ஆத்துல போடுறதும், அந்த கெமிக்கல் ரசாயனம், இந்த விநாயகர் சதுர்த்திங்கிற பேர் அந்த சிலையை கொண்டு போய் ஆத்துல கரைக்கிறதும், அதன் மூலமாக அங்க இருக்கிற மீன் ஜீவராசிகளை எல்லாம் சாவடிக்கிறதும், அந்த தண்ணி எல்லாம் கலங்க வைக்கிறதும் செய்யறது அத்தனையுமே இவங்க. தூய்மை இந்தியாங்கிற பேர்ல ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா, இவன் என்ன பண்றான், ஒவ்வொரு இலாக்காவுக்கும் பல ஆயிரம் கோடி நம்ம காசு போகுது. அதுக்கப்புறம் என்ன பண்றான், சிவாஜிக்கு சிலை வைக்கணும், வீர சிவாஜி யாரு, ஆங்கிலேயனுக்கு காட்டி கொடுக்குற வேலை பார்த்தால, அந்த கோழைக்கு வந்து சிலை வைக்கணும், அதுக்கு ஒரு 1000 கோடிங்கிறான். யார் விட்டு காசு பாருங்க, இஷ்டத்துக்கு அறிவிக்கிறாங்க. பட்டேலுக்கு சிலை வைக்கணும், அதுக்கு ஒரு 2000 கோடி ரூபாய், உலகமே மெச்சு பார்க்கிற அளவுக்கு சிலை ஒதுக்கணும்னாங்க. போய் போய் இந்த மக்கள் எதையும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இவங்களுக்கு சூடு சொன்ன ஒண்ணுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டான். எப்படி நாணயம் தடை செஞ்சான்ல, 500,000 ரூபாய் தடை, அப்பவே எவனும் வந்து நமக்கு சண்டை போடல அப்படிங்கிற ஒரு தைரியத்துல என்ன அடிக்கிறான்னா, மோடி அவர்கள் டீ வித்த இடம் இருக்குல்ல, டீ கடை வச்சிருந்தார்ல, அந்த டீ கடை வைத்தது இப்பொழுது சுற்றுலா தலமாக மாற்றப்பட போகிறது. எவ்வளவு ஒதுக்கீடு, நம்ம வரி காசு வந்து 100 கோடி ரூபாய் ஒதுக்க போறாங்க. 100 கோடி ரூபாய் ஒரு சாயா கடைக்கு ஒதுக்குறாங்க. என்ன பண்ண போறாங்க, தாஜ்மஹால் கட்ட போறாங்களா, பெரிய டீ கடை சொல்ல போறாங்களா, 50 பேர் இங்க வந்து ஒரு கப் காஃபி சாப்பிட்டு போவாங்க, ஓசியில திறந்துருவாங்க, என்னன்னு புரியல. அதுவும் ரயில்வே ஸ்டேஷன்ல பிளாட்பார்ம் இருக்குது. இங்க சுற்றுலாத்தல ஆக்கணும்னா ரயில்வே ஸ்டேஷன் எங்க கொண்டு வைக்க போறாங்க தெரியல. அப்போ மக்களுடைய வரி பணத்தை என்னடா செய்யறதுங்கிறது கூட தெரியாம, கொஞ்சம் கூட அடிப்படை அறிவு இல்லாம கூறு கட்டத்தனமான ஒரு அரசை நடத்தி கொண்டிருப்பவர்கள் பொருளாதாரத்தை நாசமாக்கி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். எந்த அளவு இருக்குன்னா, இப்ப நேற்று ஒரு செய்தி, மோடி வந்து நல்லாட்சி செய்யறாருன்னு எவனாவது வாயை திறந்தா மோட விட்டு அடிப்பாங்கிற மாதிரி எல்லாம் புரிஞ்சுட்டாங்க. அதுல என்ன ஆயிடுச்சுன்னா, உத்தரப்பிரதேசத்துல ஒரு பட்டிமன்றம் நடக்குது, மோடியின் ஆட்சி சிறந்ததா சிறப்பற்றதான்னு. பட்டிமன்றத்துல மோடியின் ஆட்சி சிறந்ததுதான் அப்படிங்கிற தரப்புல பேசுறதுக்கு ஒரு ஆம்பளை, மோடியின் ஆட்சி படு மோசம், அவன் கூறு இல்லாதவங்கிற மாதிரி பேசுறதுக்கு எதிர்த்தரப்புல ஒரு பெண். யாருன்னா, இவங்க வந்து மனம் பேசப்பட்டிருக்கிற ஒரு வாரத்துல கல்யாணம் ஆக போற தம்பதிகள். இவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, மோடி ஆட்சி அப்படி இப்படி டாம் பேசியிருக்கான். அந்த அம்மா என்ன பண்ணிருக்கு, அவங்க கையாளாகாதவன் அப்படி இப்படின்னு வண்டியா ஆதாரத்தை சொல்லிட்டு, இந்த பட்டிமன்றத்து இறுதியா மோடி எப்படிப்பட்டவன்னு தெரியாது, அவர் வக்காலத்து வாங்க உங்களை வச்சு என்னால வாழ முடியாது, கல்யாணம் வேணான்ட்டாங்க. மோடியின் மூலமாக மோடியை பத்தி பேசுறது குடும்ப திருமணம் ரத்துட்டாங்க. இதுதான் இவன் நிலைமை. அப்ப உலகத்துல எவனுமே ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு மக்களுடைய வாழ்வாதாரத்தை நசுக்கி நாசமாக்கக்கூடிய வேலையை ஜிஎஸ்டிங்கிற வரியில செய்யறாங்க. இந்த வரியை வாங்குற தகுதியும் உனக்கு இல்ல, வாங்குற நிலையில மக்களும் இல்ல. அந்த அளவிற்கு உயர்ந்த வரியாக இருக்கிறது, வாட்டி வதைக்கிற வழிப்பறியா இருக்கிறது. அதை வைத்து செலவழிக்கிற விதமும் உனக்கு தெரியல. இதே ஒரு வரின்னு சொன்னா, இது மாதிரியான ஒரு நிலை எங்க கொண்டு போய் நம்மளை தள்ளும் நோக்கி யோசிச்சு. இவர்கள் இன்றைக்கு வரிங்கிற பேர்ல அம்பட்டுக்கும் போடுறான் வரி. நாம தங்குற வீட்டுக்கு ஒரு வரி, நிலத்துக்கு ஒரு வரி, கடைக்கு ஒரு வரி, கரண்ட்டுக்கு வரி, தண்ணிக்கு வரி, வாங்கின வண்டிக்கு ஒரு வரி,
ஓட்டுற ரோட்டுக்கு ஒரு வரி, அங்க டோல் பூத்துல ஏற்கனவே ரோட்டு வரி ஒன்று கட்டணும், டோல் பூத்துல ஒரு வரி கட்டணும். அது அல்லாம நாம எங்காவது ஒரு இடத்துல போய் நிப்பாட்டி சோறுதுன்னா அந்த சோத்துக்கு வரி, துணி வாங்கினா துணிக்கு வரி, அம்புட்டும் செஞ்சதுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் சம்பாதிப்போம்ல, சம்பாதிச்ச காசுக்கு வரி. இவ்வளவு எங்க சுத்தினாலும் நம்ம காசை ஒருத்தர் புடுங்கினான்னா நாட்டுல என்ன நடக்கும்? லஞ்ச லாவணி கூடும். எல்லா இடத்திலையும் வரி கொடுக்காமலே நாம் இந்த பொருளாதாரத்தை சேமித்து வைக்கிறதுக்கு என்னடா வழின்னு ஒவ்வொருத்தையும் யோசிப்பான். சட்டத்தை போட்டால் அதுல ஓட்டை இருக்குதான், மனுஷன் போற சட்டம் தாங்க, அதுல இல்லாத ஓட்டைகளா தேடுவான். அதனால என்ன செய்வான்? அப்ப லஞ்ச லாவணிகளை அதிகப்படுத்தி நாடு நாசமா போகும். இல்லைன்னா எல்லா இடத்துலயும் எதுக்குடா வரி கொடுக்கணும்னு சொல்லி கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிருவான். ஏன் போய் சம்பாதிக்க கஷ்டப்படுவான்? கொள்ளையடிக்கலான்னு போயிருவான். பொருளாதாரத்தை உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்கிற மக்கள் எல்லாம் ஒதுங்கி போய் நாடு எந்த விதமான முன்னேற்ற பாதைக்கும் போகாமல் நாசமா போயிடும். அப்ப இந்த நிலைமையை மாற்ற வேண்டும் என்றால் மத்திய அரசாங்கம் எங்கள்கிட்ட வரி வசூலிக்கிறது என்று ஒன்று இருக்கும் என்றால் வசூலிக்கலாம், அதற்கு ஒரு நியாயம் வேணும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள். எந்த மாதிரியான நிலையில முன்னேற்றப்படுத்தினார்கள்? முதல் வருஷத்துல பொருளாதாரமே இல்லாத நேரத்துல கூட அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் என்ன செஞ்சாங்க? இதை மாற்றம் செய்வதற்காக வேண்டி ஒரு திட்டம் கொண்டு வந்தார்கள். காசு அறவே இல்லை, ஜகாத்துங்கிற ஒரே ஒரு நிதி மட்டும் தான் இருக்குது. பணக்காரர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு 11 பவுன் நகை அல்லது நகை மதிப்புள்ள பணம் உள்ளவர்கள், அந்த பொருளாதாரத்தினுடைய சூழலை அடைந்தவர்கள் 2% அந்த பொருளுக்கு சக்காத்தை கொடுத்துட்டா போதும். அந்த 2% ரூபாயை கொடுத்து விட்டால் 10 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு 2 ரூபாய் 50 காசு, 1000 ரூபாய்க்கு 25 ரூபாய், 10,000 ரூபாய்க்கு 250 ரூபாய், 1 லட்சம் ரூபாய்க்கு 2500 ரூபாய், 10 லட்சம் ரூபாய்க்கு 25,000 ரூபாய், 1 கோடி ரூபாய்க்கு 2 லட்சம் ரூபாய். 1 கோடி ரூபாய் வைத்திருக்கக்கூடியவன் ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுப்பானேயானால் இந்த மாதிரி எத்தனை பணக்காரர்கள் இருக்கிறார்களோ அவ்வளவு பேருடைய பொருளாதாரம் பைத்துல் மால் நிறைய ஆரம்பிக்குது. நிறைய ஆரம்பித்ததன் விளைவாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ஆண்டுகளுடைய இறுதியில அனைவருடைய பஞ்சத்தையும் போக்கும் வகையில சஹாபாக்கள் சொல்வார்கள். சில பேர் பேசுவார்கள், முகமது போங்க, பஞ்சத்தை பற்றி கவலைப்படாமல் வறுமையை பற்றி அஞ்சாமல் வாரி வாரி கொடுக்கிறார் போங்கன்னாங்க. ஒருத்தர் வந்தார், நான் இஸ்லாத்துக்கு வந்துக்கிறேன், என்ன கொடுப்பீங்கன்னாங்க. என்ன வேணும்னாங்க ரசூலுல்லாஹ், என்ன வேணும்? அப்ப பாக்குறார், 2 மலை குன்று இருக்குது, அதுக்கு இடையில ஆடுகள் மேய்ஞ்சிட்டு இருக்குது, இத்தனை ஆடை கொடுப்பீங்க, எடுத்துட்டு போனாங்க. எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சிலர் இது போன்ற வெகுமதிகளுக்காக வருவார்கள். வந்ததற்கு பிறகு இந்த இஸ்லாத்தை நன்கு உணர்ந்ததற்கு பிறகு இந்த வெகுமதிகளை எல்லாம் விட இஸ்லாம் தான் சிறந்தது என்பதை பின்னர் உணர்ந்து கொள்வார்கள், புரிந்து கொள்வார்கள் சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த மாதிரி பஞ்சத்துக்கு பயப்படாமல் அள்ளி அள்ளி கொடுத்தார்களே, அந்த நிலைமை வந்தது. போட்டது என்ன? ஒரே சட்டம் தான். இப்ப நம்ம நாட்டுல இதே மாதிரி நபிகள் நாயகம் போட்ட மாதிரி ஒரு சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, எந்த பிரச்சனையும் வராது. அதாவது நீங்க என்ன பொருள் வேணாலும் வாங்குங்க, வரி கிடையாது. எந்த மாதிரியான ரோட்டை யூஸ் பண்ணுங்க, வீட்டை யூஸ் பண்ணுங்க, கல்வியை யூஸ் பண்ணுங்க, கல்வி ஃப்ரீ, மருத்துவமும் இலவசம், எல்லாமே இலவசமாக்கிட்டு உங்களுக்கு எந்த விதமான வரியும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க சம்பாதிக்கிற சொத்து இருக்கு பாருங்க, அந்த சொத்துக்கு மட்டும் 2.5% வரி கட்டுங்கன்னு சொன்னால் நம்ம நாட்டுல கிட்டத்தட்ட 100 கோடிக்கும் அதிகமான மக்களில் 20 கோடி பேர் இருக்கிறாங்க. இந்த 20 கோடி பேர் வரி கட்டுற அளவுக்கு வருமானம் கொண்டவன். சரியா? ஒருத்தட்ட 1 ரூபாய் வாங்கினீங்கன்னா 20 கோடி ரூபாய், 10 ரூபாய் வாங்கினீங்கன்னா 200 கோடி ரூபாய், 100 ரூபாய் வாங்கினீங்கன்னா 2000 கோடி ரூபாய், 1000 ரூபாய் வாங்கினா 20,000 கோடி ரூபாய், லட்சம் ரூபாய் வாங்கினீங்கன்னா எவ்வளவு? 2 லட்சம் கோடி ரூபாய். இப்ப வைங்க, அவன் தற்போது என்ன வச்சிருக்கான்? சட்டம் ஒன்னாதான் இருக்கணும். இப்ப தன்கிட்ட வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்குது, அல்லது 10 லட்சம் ரூபாய் பணம் இருக்குது. அந்த 10 லட்சத்திற்கு உரிய பணத்தை சக்காத்து கொடுத்துட்டான். அதுக்கு 2.5% எவ்வளவு அதை பார்த்துட்டு ஒரு 25,000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. அந்த 25,000 ரூபாயை கொடுத்ததுக்கு பிறகு நீ பாக்கி இருக்கிற 9,75,000க்கு நீ வண்டி வாங்கினா வாங்கு, வீடு கட்டினா கட்டு, இடத்த வாங்கினாலும் வாங்கு, கடை கட்டினாலும் வை, என்ன வேணாலும் தங்கத்தை வாங்கு, வெள்ளியை வாங்கு, எதை வேணாலும் வாங்கு, அதுக்கெல்லாம் வரி கிடையாது. ஒன்ஸ் நீ கட்டினா போதும். இது மாதிரி இஸ்லாத்தின் படி இருக்கிற சக்காத்து சட்டம் வந்தால் அப்ப என்ன ஆயிரும்? நம்ம நாட்டுல மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் கணக்கு வைத்தால் ஒரு மாதத்துல மட்டும்
5 லட்சம் கோடி ரூபாய் காசு கிடைக்கும். இருக்கிறவன் சம்பாதிக்கிற காசு இல்லைங்க. 5 லட்சம் கோடி ரூபாய் வச்சு நீ ராணுவத்துக்கு ஒதுக்கு, கல்விக்கு ஒதுக்கு, நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒதுக்கு, ரயில் நிலையத்துக்கு ஒதுக்கு, எல்லா வசதி வாய்ப்புக்கும் ஒதுக்கு. இப்ப ரயில் நிலையத்தில் நம்ம கட்டுற டிக்கெட்டுக்கு வாங்குற காசே போதும். ரயில்வே டிபார்ட்மெண்ட் வசத்திற்கு எல்லா பொருளாதாரம் போதுமான இருக்குது. வரிய வாங்கினா இந்த நாடு உலகத்திலே வல்லரசு நாடா மாறிடும். ஆனால் ஒரு வரி வைங்க, அதை விட்டுட்டு இவன் என்ன பண்றான், எல்லாத்துக்கும் வரின்னா அதோட ஓடிடுவான். எதுக்கு எடுத்தாலும் வரி, போங்கடா இந்த நாட்டில் வாழ வேண்டும். அப்ப இது மாதிரியான ஒரு நிலையை தான் இன்னைக்கு சவுதி இருக்கு. அவன் வாழலையா? பல நாட்டவர்களுக்கு சோறு போடலையா? அவன் அந்த அளவுக்கு வசதியா நிக்கலையா? பொருளாதார செல்வம் கூடலையா? அவன்கிட்ட வட்டி கிடையாது. நபிகள் நாயகம் பொருளாதாரம் வளருவதற்கும் அது அழியாமல் இருப்பதற்கும் ஒரு திட்டம் போட்டாங்க. எப்ப அழியும்? வழிப்பறி இருந்தா அழியும். எவன் வழிப்பறி பண்ணாலும் அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுங்க. திருட்டு இருந்தால், கொள்ளை இருந்தால் அழியும், தண்டனை கொடுங்க சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இப்படி பாதுகாப்பான ஆட்சி, சட்டம் ஒழுங்கில் அப்படி ஒரு பாதுகாப்பு இருக்கும். சன்னாவில் இருந்து ஹலரமௌத் வரை கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள் பயணம் செய்கிற தூரம். அதுவரை ஒரு பெண் தன்னந்தனியாக, ஒரு குடும்ப பெண் தன்னந்தனியாக ஒட்டகத்திலே பயணித்து வருவாள். எவனுக்கும் பயப்பட மாட்டான். அப்படி ஒரு பாதுகாப்பு வரும். அதை நீ பார்ப்பாய் என்று அதிரடியில்லானவர்களுக்கு ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செய்யறாங்கன்னா அந்த நிலையை உண்டாக்கினார்கள். அவ்வளவு சட்டத்துல கலப்படம் கூடாது, லஞ்சம் கூடாது, ஊழல் கூடாது, புரோக்கரிசம் கூடாது, அம்புட்டி உடைத்தார்கள். இவ்வளவு அழகான ஒரு ஆட்சி நிர்வாகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ஆண்டு காலத்தில் கட்டமைத்ததனால் விளைவுதான் அபூபக்கர், உமர், உஸ்மானுடைய ஆட்சி காலத்துல எல்லாம் பல நாடுகளையும் இந்த இஸ்லாமிய ஆட்சி பருகியது. காரணம் என்ன? இந்த சட்டம். அதே மாதிரி தான் இந்தியா ஒரு காலத்திலே ஒரு வல்லரசாக இருந்தது. 800 ஆண்டுகளுக்கு முன்னால் ஷெர்ஷாங்கிற மன்னர் இந்த நாட்டை ஆட்சி செய்தார். அந்த நாட்டை ஆட்சி செய்கிற, இந்தியாவை ஆட்சி செய்கிற காலகட்டத்தில எல்லாம் மக்களிடத்திலிருந்து ஒரு வரி தான். எல்லாத்துக்கும் சேர்த்து சக்காத்துங்கிற கணக்கு இருக்குல்ல, முஸ்லிம்கள் சக்காத்து கொடுத்துருவாங்க. முஸ்லீம் அல்லாத மக்கள்கிட்ட அந்த குறிப்பிட்ட சதவீத வரி மட்டும் வாங்குவார். வாங்கி அதன் மூலத்தை ராணுவத்தை உண்டாக்குனாரு, காவல்துறை உண்டாக்குனாரு, கப்பல் படை உண்டாக்குனாரு, அதன் மூலமாக உள்ளூர்ல நீதிமன்றங்களை உண்டாக்குனாரு, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீசர் சொல்லி பஞ்சாயத்து கூட உண்டாக்குனாரு. எல்லாத்தையும் உண்டாக்கி வைத்துக் கொண்டு சாலை சீரமைப்பெல்லாம் செய்துவிட்டு நம்ம நாணய திட்டத்தை உண்டாக்கணும், நம்மளும் ஒரு காயின்ஸ் மாதிரி ஒரு நாணயம் வைக்கணும். அந்த காலத்துல நாணய திட்டத்தை உண்டாக்குனார். அந்த காலத்துல ஷெர்ஷா மன்னர் ஆட்சி செய்கிற பொழுது ஒரு டாலர் மதிப்பு எவ்வளவு தெரியுமா? இந்தியாவுடைய ஒரு ரூபாயை விலைக்கு வாங்குறதுக்கு அமெரிக்காக்காரன் 100 ரூபாய் கொடுக்கணும். அமெரிக்காவுடைய 100 ரூபாயை கொடுத்து உங்க இந்தியாவுடைய அந்த 1 ரூபாய் கொடுக்கணும், வாங்கணும். அவ்வளவு மதிப்பு இருந்துச்சு. இன்னைக்கு நாட்டை எப்படி கொண்டு வந்துட்டாங்க? அமெரிக்காக்காரனுடைய 1 ரூபாயை வாங்குறதுக்கு இந்தியாவுடைய 65 ரூபாய் கொடுக்கணும். அவ்வளவு அதில் கொண்டு போய் தள்ளிட்டாங்க. அவ்வளவு மோசமா போயிருச்சு. சுதந்திர இந்தியாவில் 1947 கூட அமெரிக்காவுடைய 1 ரூபாய் வாங்குறதுனா இந்தியாவுடைய 1 ரூபாய் கொடுத்தா போதும், சமமா இருந்துச்சு. ஆனா ஏன்னா ஆங்கிலேயன் தானே இருந்தான், சம வச்சுக்கிட்டான் மதிப்பை. அவன் போனதுக்கு பிறகு மதிப்பு குறைஞ்சு 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 இன்னைக்கு பாருங்க நம்ம 65 ரூபாய் கொடுத்தாதான் ஒரு டாலர் வாங்குற அளவுக்கு கீழே வருது. அப்ப இவ்வளவு உயர்ந்த நிலையில வைத்தார்கள். எப்படி? ஒரு வரிதான். எதை ஒழித்தார்கள்? வட்டியை ஒழித்தார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரகடனப்படுத்தினார்கள் இறுதி ஹஜ்ஜில. எப்படி அறிவிச்சாங்க? வட்டியை நான் தடை செய்கிறேன், அது என்னிடமிருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் இருக்கிறாரு, அவருக்கு நீங்க நிறைய கடன் வாங்கி இருக்கிறீங்களே, அசலை மட்டும் கொடுங்க, வட்டி வேணான்ட்டாங்க. ஏன்? வட்டி தான் ஒரு நாட்டை அழிக்கும், பொருளாதார சூழ்நிலையை சுருக்கும், விலைவாசியை கூட்டும். 100 ரூபாய்க்கு நான் ஒரு பொருளை வாங்கி 110 ரூபாய் விற்பேன். வட்டியில மாட்டிக்கிட்டேன்னு வைங்க, 100 ரூபாய்க்கு வாங்கி 150 ரூபாய்க்கு நான் விற்க வைப்பேன். விலைவாசி உங்க தலையில கட்டினாதான் எனக்கு 40 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், நானும் வாங்கின கடன் வட்டி அடைக்க முடியும். ஒவ்வொருத்தரும் விலைவாசி கூடுனது காரணமே வட்டி தான். அந்த வட்டியை நபிகள் நாயகம் உடைத்தார்கள், ஒழித்தார்கள், எல்லா விலைவாசி குறைஞ்சு போயிடுச்சு. இந்த மாதிரியான திட்டத்தின்படி நீங்க நாட்டை நடத்தினா செம்மையா போகும். நடத்துவாங்க, நீங்க நடத்த மாட்டாங்க. இந்த ஜிஎஸ்டி வரியை பற்றி எவனும் பேசக்கூடாததற்காக வேண்டி என்னென்ன மாதிரியான திசை திருப்புதல் செய்யறாங்க. இவன் தான் மாட்டிறைச்சியை தடை பண்ணான். இறைச்சிக்காக மாட்டிறைச்சி விற்க கூடாது, மாட்டை விற்க கூடாதுன்னு சொன்னான்ல. சொன்ன உடனே மதுரையில ஹைகோர்ட்ல என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு இடைக்கால தடை விதிச்சாங்க. அப்பெல்லாம் கிடையாது, விற்கலாம். உடனே சுப்ரீம் கோர்ட்ல உத்தரவு போட்டாங்க, ஆமா விற்கலாம். இப்ப என்ன பண்றான்? நாங்கள் அதை மறுபரிசீலனை செய்கிறோம், அந்த இறைச்சியை எந்த மாதிரி கொடுக்கலாம் என்று மறுபரிசீலனை செய்யறோங்கிறான். எந்த மாதிரி கொடுப்பான்? அதுக்கு ஜிஎஸ்டி வரி தான் போடுவான்.
ஏற்கனவே மாட்டு இறைச்சியை விற்க கூடாது தடை பண்ணா இங்கிருந்து டன் கணக்குல வெளிநாடுகளுக்கு இறைச்சியை ஏற்றுமதி பண்றது பாதிக்கும்ல. அதை மறந்துட்டாங்க போல இருக்குது. இப்ப அவங்களுக்கு பாதிக்கணும்னா சுப்ரீம் கோர்ட் வாயிலே சொல்ல வச்சுட்டாங்க இறைச்சிக்காக விற்கலாம் அப்படின்னு. இப்ப என்ன பண்ணிட்டான், அப்ப நம்மள பரவாயில்ல, அல்லாவுடைய பெரிய அருளால ஆட்சி பெற நல்லபடியா என்ன செஞ்சிடலாம், மாட்ட அறுத்தலாம் நம்ம இருக்கிறோம். இவன் என்ன பண்ணுவான், அதற்கு வேறு வகையான சட்டத்தை கொண்டு வர போறாங்க. நாளைக்கு என்ன பண்ணுவான், பேக்கிங் பண்ற எல்லா பொருளுக்கும் காசு வச்சிருக்கான். இப்ப ஜிஎஸ்டி வரி. அப்ப நீங்க மாட்டு சாணத்தை பேக்கெட் போட்டாலும் காசு. ஏன்னா அவங்க சாணி சாப்பிடுற கூட்டம் தானே இவங்க எல்லாம். கோமியம் இருக்குல்ல, மூத்திரம், அதுக்கும் காசு வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், மாட்டு இறைச்சி நீங்க பேக்கெட் பண்ணி தான் குடுக்குறீங்க, அறுத்து வெட்டி, இதுக்கு வரி போடுவாங்க. மாடா இருக்கும் போது இருக்காது, பீஸா இருக்கும் போது இருக்குன்னு போட்டா போடுவோம். அப்ப எல்லாம் இதை ஒழுங்குபடுத்த போறாங்க. இந்த மாதிரியான நேரத்துல இந்த ஜிஎஸ்டி வரியை பத்தி எவனும் பேசக்கூடாதுங்கிறதுக்கு சில சதி திட்டங்களை நம்ம நாட்டுல உண்டாக்குறாங்க. இது பார்ப்பனியர்கள் அந்த பாஜக ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு காலத்திலும் செய்து பழக்கப்பட்டவர்கள். எப்படி மீடியாவை டைவர்ட் பண்ணணும் அவங்க நல்லா கையிலேர்ந்த ஆட்கள். அது மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, இப்ப அமர்நாத் கோயில் இருக்குல்ல, பனி கோயில் காஷ்மீர்ல, அங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு எத்தனையோ யாத்திரிகர்கள் போறாங்க கும்பிடுவதற்காக வேண்டி போகிற இந்து மத மக்கள்ல ஒரு வண்டி மட்டும் உள்ள போகுது. அது 56 பயணிகள் இருக்கிறாங்க. ஒருவர் அந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு போறாரு. அதுக்கு சரியான நம்பர் லைசன்ஸ் கொடுக்கல, பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படல. கூட்டத்தோடு கூட்டமா அந்த வண்டி போகுது. அந்த வண்டியை உள்ள விட்டுட்டு அந்த வண்டியை நோக்கி பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. சரியா? அந்த துப்பாக்கி சூடு நடத்துறதுல 7 பேர் அந்த ஸ்பாட்ல இறந்துடுறாங்க. கிட்டத்தட்ட 40 பேர் கடுமையான முறையில பாதிக்கப்படுறாங்க. ஆனா அந்த நேரத்துல கூட இந்த டிரைவர் சலீம் என்பவர் என்ன செய்யறாரு, ஒரு உயிரை வாழ வைத்து உலக மாந்தர்ல வாழ வைத்ததுக்கு சமங்கிற அந்த இஸ்லாத்தின் அடிப்படையை உணர்ந்திருக்கிற ஒரு மனுஷன். அந்த சலீம் என்ன பண்ணிட்டாரு, வேக வேகமா வண்டியை உள்ள ஓட்டி கொண்டு போய் காப்பாத்திட்டார். அந்த மக்களுடைய 7 பேருடைய உயிர் போனாலும் மீதமுள்ள 49 பேர் பாதுகாக்கப்பட்டு விட்டார்கள். அவ்வளவு பேரும் பாதுகாக்கப்பட்ட உடனே மாநிலத்திலே செய்தி மாறி போயிடுச்சு. எப்படி அவர் ரொம்ப சிறந்த காரியம் பண்ணிட்டாரு. சலீம் ஒன்னே சொல்றார், படைத்த இறைவன் அல்லாஹ்தான் என்னை ஆற்றல் கொடுத்து காப்பாற்றினான்ட்டாரு. அப்படியே எல்லா சூழ்ச்சியும் முறியடிக்கப்பட்டுருச்சு. இவங்க என்ன நினைச்சாங்க தெரியுமா, ஏற்கனவே கோத்ராவில இதே மாதிரி இந்து மதத்தை சார்ந்தவர்களை உள்ள ஒரு பெட்டியில வச்சு நம்மளே எரிச்சிட்டு, அந்த எரிச்சதுக்கு பிறகு முஸ்லிம்கள் மேல பழிய போட்டு 2000 பேரை கருவறுத்து நாடு முழுக்க குஜராத்தை நோக்கி திரும்பி பார்க்க வச்சோம்ல, அதே மாதிரி நாடு முழுவதும் காஷ்மீரை நோக்கி திரும்பி பார்க்க வச்சிருந்தா ஜிஎஸ்டி பத்தி எவ்வளவு வாய திறக்க மாட்டாங்க நீங்க நினைச்சாங்க. அல்லாவுடைய பேர் என்னன்னா அப்படியே திரும்பிடுச்சு. இப்ப இல்ல என்ன செஞ்சிருப்பான், ஒரு வாகனத்தில் இந்து யாத்திரிகர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள். அதிலே வாகன ஓட்டியின் பெயர் சலீம், அவன் ஒரு லஷ்கரே தைபா அப்படின்னு முடிச்சிருப்பாங்க. மொத்த சாப்டர் காலி பண்ணி நம்ம இன்னும் 20 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி போற மாதிரியான ஒரு அழிவுக்கு ஆளாக்கி இருப்பார்கள். படைச்ச ரப்புல் ஆலமீன் நம்மளை காப்பாத்திட்டாங்க. எத்தனை பேருடைய துவாவோ கோரிக்கையோ, ரப்பனா ஃபன்சுர்னா கௌமில் காஃபிரின் கேட்டானே ஒவ்வொருத்தனும், இறைவா இந்த இறை நிராகரிப்பாருக்கு எதிரா எங்களுக்கு உதவி செய்யறிவான்னு கேட்டிருக்கான்ல. அவ்வளவு பேருடைய பிரார்த்தனை பாருங்க, அல்லாஹ் பெரிய ஆபத்துன்னு காப்பாத்திட்டான். அதே நேரத்துல இவனும் என்ன பண்றாங்க, சில திசை திருப்பதற்காக வேண்டி சில வேலை பார்ப்பான். என்ன மாதிரி வேலை பார்ப்பான், பசு மாட்டை எல்லாம் கொண்டு இப்ப குர்பானிக்காக வேண்டி மக்கள் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுவோம்ல. இப்ப இந்த நேரத்துல எந்த விதமான தடையும் இல்லாமல் இருந்தாலும், சுப்ரீம் கோர்ட் தாராளமா இறைச்சிக்கு கொடுக்கலாம் என்று இருந்தாலும், இவன் என்ன பண்ணுவான், அதை கொடுக்க முடியாம முட்டுக்கட்ட பண்ணுவான். ஏற்கனவே நம்மள ஒரு பயங்கரவாதி மாதிரி முதல்ல சித்திரம் காட்டுறது இவங்க வேலை. சமீபத்துல பொன் ராதாகிருஷ்ணன் அறிவிச்சாரா இல்லையா, என்ன தமிழகமே கலவர பூமியா மாறும், இவனை மாத்துவான். மாத்துறதுக்கு ஒரு எச்சரிக்கை பண்றானா எவ்வளவு பிளான் பண்ணிருக்கான்னு பாருங்க. சமீபத்துல ஒரு 19 ஐபிஎஸ் மாத்திருக்காங்க, முக்கியமான காவல்துறை அதிகாரியை மாத்திருக்காங்கன்னா என்னமோ ஒரு பிளான் குஜராத் மாதிரி இங்க செய்ய போறாங்கன்னு விதிச்சுட்டு தான் இவங்களுடைய பாஜக கூட்டத்துல, இந்துத்துவ கூட்டத்துல இருக்கிறவன், கள்ள தொடர்பு, அடுத்தவன் பொண்டாட்டியோட தொடர்பு வச்சிருக்கிறவன், கஞ்சா கடத்துறவன், ரியல் எஸ்டேட்ல மோசடி பண்றவன், கட்ட பஞ்சாயத்து பண்றவன் ஏதோ ஒரு காரணத்துல கொல்லப்பட்டுறான். அந்த பழியை தூக்கி முஸ்லிம்களை மேல போட்டுட்டு வர வர தமிழ்நாடு ஒரு பயங்கரவாதம் சூழ்ந்து விட்டது, இது கலவர பூமியா மாறும் இவன் எச்சரிக்கை பண்றான்னு சொன்னா முதல்ல இவனை நடவடிக்கை எடுக்கலன்னு வைங்க, இது மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளிடுவாங்க நம்மள. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், பாஜக காரர்கள் அப்படி ஒரு கற்பனை ஓட்டத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் வட இந்தியா மாதிரி தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டை மட்டும் பார்த்துடாதீர்கள். இந்த திராவிடர்கள் கொண்ட இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும்
மாமன் மச்சான்களாக அண்ணன் தம்பிகளாக இருக்கக்கூடிய எங்களுடைய இந்து முஸ்லீமுடைய இந்த ஒற்றுமையை எந்த நாய் உள்ள வந்தாலும் உடைக்க முடியாது. அவ்வளவு பாதுகாப்பு வைத்திருப்போம், அவ்வளவு மனிதநேயத்தோடு பழகுறோம். அவர்களும் எங்களோடு சகஜமாக இருக்கிறார்கள். எங்களுக்கு ரம்ஜான் அவனுக்கும் தான் ரம்ஜான், எங்களுக்கு அஜி பெருநாள் அவங்களுக்கு எப்படி அஜி பெருநாள் மட்டும் இந்த வருஷம் நீங்க பாருங்க. அதே நேரத்தில் இந்த மாற்று இறைச்சியை இவ்வளவு தடை இல்லை, தாராளமா இறைச்சியை கொடுக்கலான்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கு பிறகு கூட மாற்று இறைச்சியை ஏற்றுமதி பண்றான், மாட்டை ஏத்திட்டு போறான்னு சொல்லி முஸ்லிம்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்துகிறார்கள். எவ்வளவு பேர் வேடிக்கை பார்க்கலாம். ஆனா 50 பேருடைய உயிரை ஒத்த சலீம்ங்கிறவனால காப்பாற்ற முடியுது. பல்லாயிரக்கணக்கானுடைய உயிரை வெள்ள நிவாரணத்துல ஒரு இம்ரான்கிற விஷப்பூச்சி கடிச்சு இறந்தாங்க, அவன் ஒருத்தனால காப்பாற்ற முடியுது. தௌஹீத் சகோதரர்கள், முஸ்லிம் சகோதரர்கள் அப்படியே களம் கண்டு பல நாட்கள் வெள்ள நிவாரண பணியில போய் அத்தனை பேருடைய பிணியை தூக்கி துடை தெரிந்தார்கள். அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறான். ஒரு ஜுனைதுங்கிறவனை போட்டு அவ்வளவு கொலைவெறி தாக்குதல் நடத்தி அத்தனை காயங்கள், அத்தனை கத்தி குத்துகள், இவ்வளவு துடிதுடிக்க செத்தான ஒருத்தனாவது கேள்வி கேட்டானா, கண்டிச்சானா, கொந்தளிச்சானா? நமக்கு நாமே பாதுகாப்புங்கிற மாதிரி நிலை வச்சிருக்கிறானே. இந்த மாதிரி நேரத்துல காவிகள் ரொம்ப மூர்க்கத்தனமாக இந்த அஜி பெருநாளுடைய நேரத்துல காவல்துறையுடைய சட்ட திட்டங்கள், அவருடைய சட்ட ஒழுங்குக்கு அவர்கள் காட்டுகிற பாதுகாப்பை நாங்க மதிக்கிறோம், மாற்றுக்கிறது இல்லை. அவர்கள் எவ்வளவு காலம் தான் பாதுகாப்பாங்க? அவர்கள் என்ன பண்ணுவாங்க? பெரும்பான்மை மக்களுடைய கெடுபிடி எல்லாம் பார்த்து பழனியில ஓட விட்டு இந்துத்துவ அடிச்சு விரட்டினாங்க. இதே மாதிரி எல்லா ஊரும் எதிர்பார்க்க முடியாது. அப்ப அந்த மாதிரி நேரத்துல இப்ப நம்ம அஜி பெருநாள் நேரத்துல இது போன்ற மாட்டு இறைச்சியை கொடுப்பதற்காக வேண்டி மாடுகளை ஆந்திரால இருந்தும் பெங்களூர்ல இருந்தும் மற்ற மற்ற பகுதியில் இருந்தும் எல்லா மாவட்டங்களுக்கும் கொண்டு போய் சப்ளை செய்யற நேரத்துல இந்த இந்துத்துவக்காரன் நிப்பான், பிரச்சனை பண்ணுவான். ஆனால் இன்றைக்கு காவிகள் ஒரு ப்ரீ பிளானோடு நீங்க நினைக்கலாம். அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்வது, நாங்கள் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். அதே நேரத்தில் காவிகளுக்கு நாங்கள் சொல்வது என்னவென்றால், நீங்கள் இந்த 4 மாட்டை தடுப்பதற்காக, 10 மாடுகளை பறிமுதல் செய்வதற்காக, எங்களுடைய குர்பானி என்கிற வணக்கத்தில் தலையிடுவதற்காக நீங்கள் எங்களோடு மோதல் போக்கை கடைபிடிப்பீர்களானால் எங்க இஸ்லாமிய சகோதரன் உங்களை எப்படி பார்ப்பான் தெரியுமா? அகலாக கொண்டீங்களே அந்த குலகாரனை பார்க்கிற மாதிரியான ஒரு கனல், அப்படி ஒரு கோபம், அப்படி ஒரு அனல். ஜுனைத கொன்னீங்கல்ல, அந்த கோபத்தை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எங்களை எதிர்த்து இந்த மாட்டை தடுக்கக்கூடிய ஒவ்வொரு மிருகங்களையும் வெட்டி சாய்த்து விடலாமா என்கிற மாதிரியான கோப அனலோடு தான் ஒவ்வொரு மாட்டையும் நாங்க இறக்குவோம். இங்க மாட்டை மட்டும் அறுக்கிறது இல்ல, அறுப்பதற்கு தடையாக வருகிற எவனையும் எதையும் செய்வதற்கு தயாராக இருப்பார்கள். அந்த கவனத்தில் கொண்டு நீங்கள் நாட்டில் முன்னேற்ற பாதையை தடுப்பதற்கு பாஜக அரசு எவ்வளவு திசை திருப்பினாலும் சரி, இதுல எவனும் திசை திரும்ப மாட்டான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜிஎஸ்டி வரிங்கிற பேர்ல எந்த அளவிற்கு மக்களை நாசமாக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்கிற அழிவை, ஒரு சம்மட்டி அடியை, ஒரு மக்கள் புரட்சியை ஒரு 20 நாட்களில் இந்தியாவில் நீங்கள் கண்டு உங்கள் ஆட்சி கலைந்து போவதற்கு முன்னால் சுதாரித்துக் கொண்டு இருக்கின்ற அத்தனை வரியையும் குறைத்து ஒரு சீரான நிலையை நீங்கள் உண்டாக்கி இருக்கின்ற கொஞ்ச காலத்தில் உங்களுடைய உயிரை தக்க வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.